मण्डलशितवाणिं मण्डलं मण्डलानां तरुणतुलसीमाला गन्धर्वं कञ्जनेत्रं सदयधवलहासं विठ्ठलं चिन्तयामि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे अन्ताय मद्रिरवला हरिदासवर्यो यत् रामकृष्णचरणं भगवत्प्रसादः नामानन्दगुरुं वन्दे हरिदासपदाश्रयम् ज्ञानानन्दं गुरुत्तमं पावनं कलिसुन्दरम्। जय सद्गुरु महाराज की जय। குருவேதான் கடவுள், கடவுளேதான் குரு அப்படிங்கிறது நம்ம வேதத்திலிருந்து எல்லாத்தையும் சொல்லப்படும். குருவா வந்து கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப துர்லபம். குரு தகுதி இல்லாதவரா இருந்தா கூட சிஷ்யனுக்கு குரு பக்தி இருந்தாலே தெய்வ காட்சிகள்லாம் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம நாயன்மார் கதைகள்லாம் பார்க்கிறோம். தெரிவித்த நாயனார் கிட்ட வரும்போது இவர் ஏதோ ஜபம் பண்ணியிருந்தா டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு பதக்கம் இருக்கிற கள்ள தூக்கி போட்டு நீங்கி போடான்னு. கள்ள தூக்கி போடணும் தான் தனக்கு தெய்வ வழிபாடுன்னு எடுத்துட்டு தினம் கல்ல பொறுக்கி பொறுக்கி சிவலிங்கத்து மேல போட்டுட்டே இருக்கலாம். கடைசிட்டு மண்டை போட்டு சிவகடாட்சத்தையே அடைக்கலாம். பக்தனுடைய பக்தி பெருசா இருந்தா தகுதி இல்லாத குருவை ஆசிரியிச்சா கூட சேவன் கிடைக்கும் சாப்பிடும். ஆனா சில பேருக்கு பெரிய பாக்கியம் கிடைக்கிறது. நாசிக தலைவர்கள் ஒருத்தர் வந்திருந்தார். ஒரு ஸ்கூல் விழால எல்லாருக்கும் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காக வந்திருந்தார். என்னவோ பொலிட்டீஷியன் பெரிய ஆளாச்சுன்னு கொடுத்துருக்காங்க. என்ன சொன்னா அவள்லாம் ராமேஸ்வரம் சர்டிபிகேட் அது பெரிய விவேகானந்தர் காலேஜ் எல்லா இடத்துலயும் இருக்கேன். ஒரு சர்டிபிகேட் கொடுத்து வந்திருந்தான். நான் இன்னைக்கு வந்து நாஸ்திகனா இருக்கேன்னா பரமஹம்சர் மாதிரி எனக்கு குரு கிடைக்கல. விவேகானந்தர் குரு வேணும் தானே தாகமா தனிச்சார். எங்க போனாலும் தெய்வம் உண்டுன்னார்களே தவிர பார்த்திருக்கியா? பரமஹம்சர் தான் நீயும் நானும் பார்க்கறாப்புல பகவான பார்க்க முடியும். நான் பார்த்துட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன்னு அந்த அனுபவமும் அந்த கான்பிடன்ஸும் பார்த்ததும் சரணாகதி ஆயிடும். ரொம்ப ஆஸ்திக தேடல்ல இருந்து நாஸ்திகராகவே ஆயிட்டேன். விவேகானந்தர் சுவாமி என்னடா எங்க போனாலும் எல்லாம் வந்து ஒரு குருட்டு நம்பிக்கையா நம்புறேங்கிறானே தவிர அந்த தெய்வ அருள் கிடைச்ச கோயில்ல போனா சத்சங்கம் நடக்கும், முடிஞ்ச உடனே பிரசாத விநியோகம் கிடைக்கும் அப்படின்னு பிரசாத விநியோகத்துக்கு கூடுற கூட்டம் தான் ரொம்ப அதிகம் எல்லா ஊர்லயுமே. 11 மணிக்கு வர கூட்டம் இருக்கு பாருங்க. சத்சங்கம் அப்பதான் ஜெய 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 ஜெயன்னு ஒரு கூட்டம் வரும். ஏன் அடுத்த பிரசாத விநியோகம் எல்லா இடத்தையும் உண்டு. ஒன்னும் கர்த்தாள்லாம் இங்க முழுக்க ஈடுபட்டுட்டா மறுபடியும் வீட்டுல போய் அவ சமைக்கிறதோ எல்லாம் கஷ்டம். திரும்பி அவ்வளவு தூரம் போயாகணும். அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் வாங்கிட்டு வைக்கிறது எல்லாம் பண்ணணும். அதனால அவளுக்கு ஒரு அன்னதானம் பண்ணணும்னா அன்னதானத்துக்குன்னே வரவாளா இருந்தா குருஜி ஒரு 1000 பேர் வந்துருவா அவர் உற்சவம் பண்ணா.
யார் யார் முதல் பந்தியில உட்காரணும்னு அவர் மைக்கிலேயே அனௌன்ஸ் பண்ணுவார். இவ முதல்ல, இவ அடுத்தது, இவ அடுத்தது. எக்ஸம்ஷனும் கடைசியில கொடுப்பார். ஏதாவது தீவிரமான வியாதி இருந்து யங்ஸ்டர்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, வயசானவாழ்ல சாப்பிட்றப்பம் தான் ஜாபம் இல்லை பரவாயில்ல, இப்போ அடுத்தது இவாள் தான். உடனே அவர் சொல்லுவாருங்கிறதுக்காக தரதரன்னு போய் உட்கார முடியாது. ரொம்ப ஆச்சாரமா இருக்கேன் சாப்பிடுறேன்னு சொல்லி ஒருத்தர் என்ன பண்ணாரு, இருக்கிறவங்க சம்பாதிச்சு போட்டு ஒரு ஓரமா கம்பஸ் பண்ணிட்டு நின்றுட்டு எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டார். தரதாரதான் நம்ம குருஜி கண்ணில் படாம இருக்குன்னு தரதாரதாரன்னு பிடிச்சி எடுத்துட்டு வந்து உட்காந்து தின்ன உன்னை யாரும் இங்க வேண்டான்னு போறா, யாரும் ஒன்னு திட்ட மாட்டா, சங்கோஜப்படாது. குருஜி லீலன்னா அது கிருஷ்ண லீல, சுவாமியோட லீலன்னா சிவலீல. நம்ம நாமாஜி பிரம்மா மாதிரி. பிரம்மா யாரையும் நிகிரம் பண்ணது கிடையாது, பிரம்மா ஆயுதம் எடுத்தது கிடையாது, அசுராளுக்கும் பிரம்மா தான். அந்த ஒரு அழகான ஒரு பாசம், ஒரு வாத்சல்யம், குற்றம் காணாத அந்த மாதிரி ஒரு லீல நாமாஜியோட லீல. நாமாஜி வைபவம், நாமாஜி குணம். எங்களுக்கெல்லாம் பொழுது போலன்னா நாமாஜியோட உட்காந்து போய் அரட்டை அடிக்கிறதுதான் சொல்லணும். அரட்டை உடனே வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க, கிரிக்கெட் பத்தி பேசுவார், பாலிடிக்ஸ் பேசுவார்னு. சுவாமியோட இருந்த அனுபவங்கள்லாம் சொல்லு. அவரும் குருஜியுமா எப்ப எங்கெல்லாம் அலைஞ்சு என்னென்னலாம் பண்ணினார்கள், எப்படி நாம பிரச்சாரங்கள் பண்ணினார்கள், எப்படி ரிஷிகேஷ் சென்றுவரெல்லாம் போய் தபஸ்ல எல்லாம் இருந்தார்கள், எல்லாத்தையும் பத்தி வரைக்கும் பேசிட்டு போறாரு. நாங்க பக்கத்தே மயிலாப்பூர் தான், வாக்காடு டிஸ்டன்ஸ் தான். அநேகமா எனக்கு ஒரு இன்னைக்கு ஒரு சாரதி ஆயிடுச்சு வந்தாரு, அவர் தான் சாரதி. அவர் தான் கொண்டு வருவார். கணேஷ்க்கு அந்த ஒரு பாக்கியம். அதுக்கான எல்லாமே பேசிட்டு இருக்கிறது அவ்வளவு சுலபம். அதுதான் சரி, கரெக்டா இருக்கணும்னு ஒரு ஆசை. உட்காரணும்னா 4 பேரா உட்காரணும், ஜென்ஸ் உட்காரணும். கடைசியில வந்து முதல்ல உட்காரக்கூடாது, முன்னாடி உட்காந்து டப் பண்ணி ஏந்து போகக்கூடாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டா உங்களுக்கு அதுதான் அப்புறம் பிடிக்கும். முதல்ல சொல்லச்ச கடுமை மாதிரி இருக்கும், ஆனா அதுதான் சரிங்கிறத நீங்களே உணரலாம். அந்த மாதிரி டைப் குருஜோட டைப். இஷ்டப்படி சண்டை எல்லாம் போடுவேன். ஆளுங்களும் ஒருத்தன் தப்பிச்சான் சதையிலேயே வச்சு உள்ள பண்ணிடுவேன். புதுசா வந்தவனா இருந்தா, குருஜிய புரிஞ்சுக்காதவனா இருந்தா அவசாரம் கோச்சிங் படுவார். அவனை ஒண்ணு பண்ண தெரிஞ்சாச்சுன்னா அவன் லைஃபே நாசம். ஒரு பழங்காட்சி எல்லாம் போட்டோம், மிளகட்டு எல்லாம் போட்டோம்லாம் செவிக்க மாட்டாரு. நாளைக்கு சத்சங்கத்துல போட முடியாது. எவ்வளவு வேகமா கொச்சுக்கிறோம் அவ்வளவு வேகமா கொஞ்சம் சமாதானம் பண்ணிட்டு வருவாங்க. இதெல்லாம் குருநாதனுடைய ஒரு சுபாவம். கடைசியில ராமானுஜர் மோட்சத்துக்கு போச்ச எல்லா அடியார்களையும் வரவழைச்சார், எல்லாருக்கும் அஞ்சலி பண்ணினார். பெருமாளுடைய பூஜை எல்லாம் சரியா நடக்கணுமே, அபச்சாரம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் கண்டிப்பா நடந்திருப்பேன். யார் மனசுலயாவது ஏதாவது பெருமாள் என்ன வைகுண்டத்துக்கு உள்ள விடமாட்டேன், எல்லாரும் மன்னிச்சுக்கணும்னு கேட்டார். ஒரு நிர்வாகம்னு பண்ணும் பொழுது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொன்ன தானும் அதை பரவாயில்லன்னு பண்ணிக்க மாட்டான், பண்ணிக்க மாட்டான். அடுத்த வாழும் எப்படி ஒன்னா இருக்கலாம்னு விட மாட்டார். நாங்கெல்லாம் அடிக்கடி சப்தா பண்ணுவோம். தென்னாங்கூர்ல சப்தாகம் ஆரம்பிச்சதே என்னை வச்சுதான் குருஜி ஆரம்பிச்சார். அப்ப நம்மளுடைய பாண்டவனுடைய சந்நிதியோ சங்கீர்த்தன ஹாலோ ஒண்ணுமே வரல. பெருமா கோவில் பக்கத்துல ரொம்ப அழகா பெரிய கம்பீரமான விக்கிரகங்கள் துவாரபாலோட ஜெம்மன் இருக்கும். அதுல பெரிய கொட்டா போட்டு எல்லாம் ரொம்ப ஆசையா சப்தாகத்தை ஏற்பாடு பண்ணி 5:30 ப்ரோக்ராம்னாக்கா
தீட்சிதர் நம்ம குருஜியினுடைய பிரேம பாத்திரமானவர், கிருப்பைக்கு இலக்கானவர், அருளுக்கு விஷயமானவர் பாபு தீட்சிதர். 5:35 வந்த நிறுத்து உள்ளவராக சந்தியாவந்தனம் பண்ணினேன் பண்ணிட்டே உனக்கு முன்னாடி பண்ணணுமே தவிர இங்க சத்சங்க டயத்தும் போது அதை விட்டுவிட்டு அங்க பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அப்ப பண்ணக்கூடியவர்கள்ல யார் உண்டோ அவள்லாம் இங்க வந்திருக்காளே, அவள்லாம் பண்ணாம வந்தாளா? ஒரு கண்டிப்பு பண்ணிட்டு அப்புறம் வாங்கன்னு போட்டேன். மறுநாள் லேட்டா வருதா டைம்னா கரெக்டா நான் பகவத் சொன்னா வஞ்சனா இல்லாம சொல்றேன். அதுக்கு ஒன்றும் மணிக்கணக்கும் கிடையாது, தொண்டை வலிக்கும் அப்படின்லாம் வெள்ளெல்லாம் சொன்னதும் கிடையாது. கம்பீரமா சொல்லிட்டு இருப்பேன். ஏய் தொண்டை காஞ்சி போறதுடா, பாலை சாப்பிட்டுட்டே கதையை சொல்லு. பாராயணம் பண்ண நாங்கள்லாம் அட்டையிலேருந்து அட்டை ஃபுல்லா ஒரு எழுத்து விடாம தான் பாராயணம் பண்ணுவோம். அவள்லாம் சம்பிரதாயத்தை முக்கியமான படிப்பா. ஏன் தொண்டையை சிரமப்படுத்திக்கிற முக்கியமான கட்டம் படிச்சா போருங்க. இந்த ஒரு வாத்சல்யமும் இருக்கும், அதுபோல அந்த கண்டிப்பும் இருக்கும். சுவாமின்னு சொல்றது ஞானானந்த குருஜின்னு சொல்றது. குருஜின்னு சொன்னா ஹரிதாஸ்கிரி தான் பேரு. நம்ம நாமாஜினே சொல்லலாம். அவ்வளவு சௌலபியம். சுவாமிஜி சந்நிதியில சுவாமிஜி என்ன சொல்வார், கொஞ்சம் ஹரிதாஸ் குருஜி ரொம்ப மகாவிஷ்ணுவா இருப்பார். சுவாமிஜி சாட்சாத் தட்சிணாமூர்த்தியாவே இருப்பார். அதனால தட்சிணாமூர்த்தி பெருமாள்னு சொன்னா வேற வேற நினைச்சுக்க வேண்டாம். நம்ம சம்பிரதாயத்துல பாண்டவனே தான் தட்சிணாமூர்த்தி, தட்சிணாமூர்த்தியே தான் பாண்டவன். இப்போ அதிஷ்டானத்தை சிவலிங்கம் வச்சிருக்காளே தவிர அந்த அதிஷ்டானமே ஞான வேணு கோபாலன் படக்கம் தான். அந்த பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாண்டவனை பார்த்ததும் பரமானந்தமா இருந்தது. ஏன்னா நமக்கு தென்னாங்கூர்ல பிரதானமா தட்சிண ஆலாசியம், தட்சிண பண்டரிபுரம் 2 பேர். அதனால பாண்டுரங்கன் பிரதிஷ்டதானே குருஜி பண்றாங்க. அந்த பாண்டுரங்கனை அலவண்டு வந்ததோ அந்த முரளிதரனை சிற்பி படிக்கிறதுக்குள்ள அவர் படிக்கிற பாடம் எங்களுக்குதான் தெரியும். சுவாமி எங்க சிற்ப சாஸ்திரத்துல இப்படிதான் சொல்றது, இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும். நான் சொல்றேன் பண்ணதான். ஆசாசையா நம்முடைய மூலஸ்தானத்துல குருஜி அதிஷ்டானத்துக்கு எழுத்தாப்புல இருக்கக்கூடிய அந்த ராதாகிருஷ்ணால அப்படி வலிச்சு பிரதிஷ்டை பண்ணிடும். குருஜி ரொம்ப பிரியமாவும் கொஞ்சம் மரியாதையாகவும் ஒரு மாதிரி அன்பா அழகா வாத்சல்யத்தோட பாடுவார். குருஜி அப்ப அதிகம் இருந்ததெல்லாம் குஞ்சு மாமான்னு சொல்லக்கூடிய பெரியவன் குஞ்சித பாலன்னு நடராஜா பேரு. அவர் குழந்தை கலின்னு பேரு, கலிமாமா. இப்ப கூட பாருலாம் பேருக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்தார். இப்ப மறுபடியும் சத்சங்கத்துல 2-3 தடவை பார்த்தேன் ஒரு வாரம். பார்த்து மாமி சரஸ்வதி மாமி வந்திருக்கா பாரு, அவனுக்கு இலைய போடு, அவனுக்கு ஜாக்கிரதையா அதெல்லாம் பரமாது. நாங்கள்லாம் இதெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம். குருஜி அந்த வேதங்கள்லாம் பார்க்க மாட்டார். குருஜியோட பாவங்கள் ராசிக்கங்கள்லாம் வேற. அது அந்தரங்கமானவாளுக்கு தான் அதெல்லாம் புரியும். சிலதெல்லாம் சொல்லக்கூடாது சபையில. அவன் வீட்டுல வாழலை எல்லாம் இல்லை, ஒரு தையல் இல்லை, அதை கொண்டு போட சொல்லி பக்கத்துல உட்கார வச்சுட்டு அவர் பிக்சை எடுத்தது அப்புறம் தான் சாப்பிடணும். கூடாதுன்னு உட்காருதான். ஏன் இல்லை அப்புறம்லாம் அவர்கிட்ட எதுவுமே பேச முடியாது. அதான் குருஜியினுடைய அழகான கண்ட்ரோல். பாத்ரூம்ல வரவாளா இருந்தா கூட உள்ள போய் பாட்டு பாடின்னு நிற்கக்கூடாது, உட்காந்து இருக்கக்கூடாது. அங்க 100 பேர் காத்துட்டு இருப்பாங்க பின்னாடி.
அத கூடயா ஒரு குருஜி சொல்லுவா. அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு கருணாமூர்த்தி குருஜி. எல்லா பக்தாலையும் சௌக்கியமா வச்சுக்கணும்னு ஆசை. தீபாவளி மாதிரி பண்டிகை எல்லாம் வருதுன்னா எல்லாமே அவருக்கு வந்து 1/2 கிலோ 1 கிலோ இத்தனோடு கவர்ல பிரசாதம் போட்டு தரதெல்லாம் பிடிக்காது. ஆர்டர் பண்ணி எல்லாம் கிலோ கணக்குல பட்சணங்கள்லாம் கொண்டு வர சொல்லி ராணியில எல்லா பக்தால் அட்ரஸும் கொடுத்து கதவை தட்டி கொண்டு கொடு முன்னாடி சொல்லிருக்க மாட்டேன். அப்படியாத்தாலும் தீபாவளின்னா ராத்திரி எல்லா வீட்டுக்கும் பட்சணம். ஒரு பக்தானும் அவருடைய வார பஜனையில செகண்ட் சண்டே பிரதி வாரம் கூட இல்ல, அதை விடாம வருஷத்துல 10 நாள் பஜனை கலந்துட்ட பாவதால ஃப்ரீயா சகல கஷேத்திரத்துக்கும் அழிச்சுமே. பூரி கண்ணாரம் போனோமா, ஸ்ரீபிருந்தாவனம் போனோமா, பண்டரிபுரம் போனோமா, அவ பஜனை ஈடுபட்டு அவளுக்கு லாபம். இவருக்கு ₹1,00,000 எழுதி கொடுத்தாள கிடையாது. ஆனாலும் நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபடுறா அப்படிங்கிறதுக்காக அந்த பக்தால அந்தந்த திவ்ய கஷேத்திரங்களுக்கு சௌக்கியமா அழிச்சுட்டு வருவார். அதே மாதிரி ரொம்ப ரசிக்கிறவர் கிருஷ்ணன் தான். அவர் வெறும் தட்சிணாமூர்த்தி இல்ல, வெறும் தியான நிலை மௌன நிலை இல்ல, எல்லாரையும் சினிமா தியேட்டர் அழிச்சுட்டு வரும். சினிமா தியேட்டர் அழிச்சு போய் டிக்கெட்டு மொத்தம் எத்தனை அவ்வளவு வாங்கினாங்க. போயிருக்கிற பக்தாள் ஒரு பக்தாள் இருப்பா. அங்க தியேட்டர்ல ஏதாவது 500 பேர் உட்கார்றாங்க. ஒரு பயம் உள்ள வரக்கூடாது. சக்கரதாரி சினிமாவை போடும் பரவாயில்ல. அது நம்ம பக்தாளுக்குள்ள பாண்டுரங்க பக்தாள்ல கோரா கும்பாருடைய லீலைய சங்க சுப்பிரமணியம்ங்கிற பெரியவா சினிமா எடுத்தது. மதாந்தமணி கணேசன் தேதி எல்லாம் வந்தா அவள்லாம் அந்த லைன்ல முன்னேற்றி விட்டது. சங்க சுப்பிரமணியம்ங்கிற பெரியவா அவ நம்ம பெரிய பெரியவாளுக்கு ரொம்ப இஷ்டமானவா. சுவாமிஜிக்கு ஞானானந்தகிரிக்கும் கருணைக்கு பாத்திரமானவர். ஜம்முன்னு பகவத் விஷயமா தசாவதார சினிமா இந்த மாதிரி அந்த நாள்ல முத போடும் பொழுது புராண கதைகளும் பக்த விஜய் கதைகளும் தான் வந்தது. இப்ப மாதிரி சினிமா கிடையாது. எல்லா பக்தாலையும் ஐஷன் போய் ஜாலியா ஃப்ரீயா எல்லாரும் என்ஜாய் பண்றாங்கல்ல. இஷ்டம் போல இடத்துல உட்காந்து இதுக்கு இந்த டிக்கெட்டா அந்த டிக்கெட்டு இவன் வந்தா எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிறார். பாகவதாளத்துல கல்யாணங்கள்னா சகல செலவும் தான். அந்த வருஷாந்தரத்துக்கு சீர் கொடுப்பா. நம்ம ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி வழக்கம். தீபாவளி பண்டிகைன்னா மாப்பிள்ளை அழைக்கிறது, ஆடிக்கு அழைக்கிறது, பொங்கலுக்கு எல்லாம் பண்றது எல்லாம் பண்றது. பாகவதாளுக்கு பென்ஷன் மாதிரி ஏற்பாடு பண்றது. நாம சங்கீர்த்தனத்துல ஈடுபடுற எல்லா சாதுக்களையும் அவ்வளவு பிரேம வாத்சல்யத்தோட பார்க்கணும்னா ஒரு சீட்டை தான் பார்க்க முடியும், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. பக்தர்களுக்கு ஒரு அடைக்கலமா இருந்தது குருஜி தான். வேதம் படிக்கிறான்னா ஏதோ ரோகம் பண்ணி வைக்கிறான், காசு வருது, அவன் படிச்சுட்டு போயிடுவான். பாகவதால் பஜனை குருஜியே குழந்தையா வச்ச டவுன்ல போய் இங்க மந்தவழியில இருந்து நடந்து போய் பஜனை பண்ணிவிட்டு ஒரு சுண்டல் தருவா. தேங்காய் மொழி கிடைச்சா ரொம்ப பெரிய பஜனை, வாழைப்பழம் கிடைச்சா சாதாரண பஜனை. சுண்டல் தான். அந்த சுண்டல் அப்படி வாயில பொறிச்சுட்டு 10 அப்படி வரத்துக்குள்ள ஆயிடும். அங்கிருந்து 5 மைல் 10 மைல் நடந்து வரணும். ஜாலியா இந்த பாட்டு பாடணும், இந்த பாட்டு பாடணும், இதை ரசிச்சோம், இது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு பேசிட்டே வந்திருக்காங்க. அதனால பாகவதாள்லாம் பசியோட இருக்கக்கூடாது. பாகவதாள்லாம் நிறைய என்ஜாய் பண்ணோம் லைஃப்ல.
சௌக்கியமா இருக்கணும்னு வச்சா. முன்னாடி பஜனை பண்றவாளுக்கெல்லாம் எந்த சம்பாவனையும் கிடையாது. அவாவா நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் வரணும் அவ்வளவுதான் இருந்தது. இப்போ நான் ஏறாத பிளைட் இல்ல போகாத ஊர் இல்லைங்கிறான் ஒரு பாவதாளம். ஜாலிராம் பாவதர் மாதிரி இருந்து சொன்னா பரவாயில்ல. எல்லா பெரியவாளும் கூட அவர் இல்லாமலும் ஒரு கிரேட்ல இருக்கிறவா சாதாரண பாவதாள்லாம் கூட இப்போ அந்த மாதிரி ஒரு ஆதரவு, அவளுக்கு மரியாதை, அவளுக்கு வசதி, ஊர்வலகம் பூரா சீதா கல்யாணம் ராஜா கல்யாணம். ஒரு 108 ராஜா கல்யாணம் பண்ணினா ஒரு மண்டலியில இருந்து இருக்காரு. அந்த மாதிரி எல்லாம் ஆசைப்பட்டு மாசத்துல மார்கழி மாசத்தினுடைய 22, 23, 24 சத்குரு சுவாமிகள் மடம், ஐயாவாள் மடம், போதேந்திரன் மடம், அதான் மெயின் ராதா கல்யாணம். அப்புறம் மெல்ல மெல்ல கோகுலாஷ்டமிக்கு கோனேர் ராஜபுரம், ஆனதாண்டபுரம், இதெல்லாம் கும்போணம், கோவிந்தபுரத்தை தொட்ட ஊர்கள், அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கும். இப்ப ராதா கல்யாணம் நடக்காத ஊரே இல்லை, தாளம் தட்டி பஜனை பண்ணாத ஊரே இல்லை. அந்த மாதிரி இன்னைக்கு நடக்கிறது சொன்னா எல்லாம் நம்ம குருஜினால. குருஜி இல்லைன்னா என்ன மாதிரி ஒரு நாம பாகவதாளுக்கு ஒரு வசதி, பாகவதாளுக்கு ஒரு மரியாதை, பாகவதாளுக்கு உண்டான நிறைவு எல்லாம் கிடையவே கிடையாது. அதனாலதான் அடுத்தபடி நாமாஜினே பேர் வச்சுட்டேன். ஹரி நாமத்துல அவருக்கு ருச்சி இருக்கிறதுனால ஏதாவது ஸ்ரீனிவாசன், பாண்டுரங்கன் அந்த மாதிரி பேரெல்லாமும் வைக்கல, ஞானானந்தா பேரையும் வைக்கல. ரொம்ப பெரியவா பேரா சில பேர்லாம் வைக்க மாட்டான். நாமும் இங்க வா அப்படின்னு கூப்பிட முடியுமா? நாமாஜி பேரை வச்சுட்டு ஒரு குழந்தைய நம்ம ரொம்ப அந்த மாதிரி சீப்பா யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அதனால வைக்க மாட்டா. அதனாலயோ இல்லையோ தெரியல, நாமால அவருக்கு பகவன் நாமால ருச்சி இருந்ததுனாலதான் தன்னுடைய அடுத்த பீடத்துக்கு நாமாஜி அப்படின்னே பேர் வச்சார். இதுபோல எல்லா மட்டங்களையும் உத்தாரணம் பண்ணின. அந்த காலத்துல நாங்கள்லாம் சிறு குழந்தைகளா இருக்கும் பொழுது 12-15 வயசெல்லாம் இருந்து கோவிந்தபுரங்கள்லாம் போன தஞ்சாவூர் ஜில்லால கங்காளி கூட்டம்னு ஒண்ணு ஏழைப்பாட பிச்சைக்காரன் சண்டை போட்டுன்னு முன்னாடி வந்துருவா. கல்யாணம் நடந்தாலும் எங்கேயாவது ஒரு மாவளை தோரணம், வாழை மரம் ஏதாவது கட்டிட்டாலோ அவளை சமாளிக்கவே முடியாது. பாவதாள்லாம் தெருவா அலைஞ்சு உஞ்சவர்த்தி பண்ணி அரிசியெல்லாம் சேர்த்த ராமர் போட்டி, லக்ஷ்மணர் போட்டின்னு பெரிய பெரிய மரப்போட்டி இருக்கும் கோதேந்திரன் சன்னதி பக்கத்துல. அதுல கொண்டு 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 அரிசியை சொம்பு சொம்பா கொடுத்துருவார். நம்ம குருஜியினுடைய சத்சங்கம் மாதிரி மூட்டை மூட்டையா அரிசி கொடுக்குறவா கிடையாது. ஒரு காலத்துல அங்க மாயவரத்துல சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சிருந்தோம். மங்களூர் உடையார கூப்பிட்டு மாசா மாசம் நாங்க படிக்கிற எல்லாருக்கும் சாப்பாட்டுக்கு வேண்டிய அரிசியை அனுப்பும்படியா உத்தரவு பண்ணா. ராதே கிருஷ்ணா அப்படின்னா நாங்க தான் ஓடி வந்தோம். ஏன்னா எங்களுக்கு இல்லையோ நம்ம தானே ராதே கிருஷ்ணா கோடிக்கு, பாக்கி அங்க இருக்கிற வைதிகாலுக்கு லௌகிகாலுக்கு வேற ஒருத்தருக்கும் தெரியாது. சர்ப்ரைஸா ஏதாவது பண்ணிட்டு எங்களை ரொம்ப இது பண்ணி பிரேமையோட ஆதரிச்சு அதுக்கப்புறம் உடையார் கூப்பிட்டு எங்களுக்கு மாசா மாசம் மூட்டை மூட்டையா அரிசி எல்லாம் அமைச்சா பெரியவன் ஹரிதாஸ் கிரி சுவாமிகள். அது போதேந்திரன் மடத்துக்கு வராது. சொம்ப எடுத்துன்னு போனா எல்லாம் ஒரு கை கொள்வான் அரிசி. 100 வீடுக்கு அலையணும் ஒரு சொம்பு. அந்த மாதிரி அரிசியை கொண்டு கொண்டு சேர்த்து போதேந்திராளுடைய ஆராதனை உற்சவம் பண்ணுவார். கங்காளி கூட்டம் அதெல்லாம் காக்காவதிப்பெல்லாம் இருக்கும். அங்க காவேரி கரை எங்கேயாவது தண்ணி குடிச்சுட்டு கையும் காலம் இழுத்து இழுத்துன்னு எல்லாம் கிடக்கும். சரியான வசதியான இடம் கிடையாது. வெயில் மழை எல்லாம் வாசல்ல தட்டு பந்தல், கொட்டகா பந்தல் கிடையாது. கொட்டகா பந்தல்னு போட்டா அது உள்ள டிராப் ஜலம் வராது, வெயில் அடிக்காது. தட்டு பந்தல்னா அப்படியே பருத்தி பருத்தி கீரையை போட்டு கீத்தை போட்டு வச்சிருக்கோம். அதிஷ்டானங்கள்லயும்
அந்த ஓடெல்லாம் தண்ணி போட்டிகிட்டே இருக்கும். அந்த அதிஷ்டானத்தை சுற்றி ராத்திரி பூரா நாங்கள்லாம் உட்காந்து ராம 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 நாம சொல்லிட்டு இருக்கோம். குருஜி தான் ஸ்டெப் எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதை பங்களா மாதிரி பண்ணி அதிஷ்டானம் இருக்கிற இடம் ஒண்ணி ஓப்பன் இருக்கணும். அதுக்கு ஓப்பன் வச்சு அங்க பாகவதெல்லாம் பிரதட்சணம் பண்ணி தானே அதெல்லாம் நடந்திருக்கு. அங்க இருக்கிற பழைய செங்கல்லாம் பேர்த்து அதாவது ஆத்துல பூஜைக்கு வச்சுக்கிறவா இத்தனை டொனேஷன் கொடுத்து அத பூஜால வச்சுக்கலான்னு இன்னைக்கு பூஜைக்கு வச்சுட்டு இருக்கிறவா உண்டு. அது மாதிரி எல்லாம் பண்ணி அந்த காலத்துல 80க்கு முன்னாடி ₹1,00,000 செலவு பண்ணி போதேந்திராள் மடத்துல போஜனாலயத்தை உண்டாக்கின. இன்னைக்கு சுத்த வட்டார கோவில்கள்லாம் தரிசனம் பண்ண போனா அங்க தங்கலாம், சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஏதோ கணக்கு வச்சிருக்காவா. அது வரைக்கும் ஃப்ரீயான போஜனமே சுவாமி பூஜை அனுப்புறம் உண்டு. அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது என்ன. அதுக்கப்புறம் நிறைய தடவை இடிச்சு கொட்டிங்க எல்லாம் எடுத்து அப்ப நம்ம ஹரிதாஸ் சுவாமி பல இருந்தது, அதை எடுத்து வெளியில கலந்து போடாதீங்கோ, அதை எடுத்து மறுபடியும் ஒரு இடத்துல பிக்ஸ் பண்ணுங்கோ அப்படின்னு மேனேஜர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். 2 வருஷம் முன்னாடி போயிட்டு நம்ம குருஜி தான் அந்த பிளாக்கை அவங்க பிக்ஸ் பண்ணி அழகா பெரிய சாப்பாட்டு கட்டடத்தை கட்டினா. நம்ம தென்னாங்கூர்ல போஜனாலயம் இருக்கு, அதை கட்டும் பொழுது டே இவடா 1000 பாகவதா இங்க சாப்பிடணும் அது மாதிரி கட்டு கேட்க நிலங்கள்லாம் வாங்கிட்டு அத்தனை பாகவதாருக்காக இவ்வளவு நிலம் வாங்கி வச்சிருக்கேன் பாரு கொண்டு காட்டுவேன். உற்சவம் நடத்துற இடத்தெல்லாம் கொண்டு காட்டுவேன். கடைசியில என்ன பொல்லாத விளையாட்டு பண்ண குருஜி உங்க விளையாட்டுக்கு என்னது பேசுறது இல்லைன்னு கிடையாதா? அது இன்னும் 50 வருஷம் 60 வருஷம் கழிச்சுதானே. இப்ப எதுக்கு குருஜி இதெல்லாம் காட்டுறேன் பண்ண போறாங்க என்ன கண்டாரா? முன்னாடியே அது உள்பட சக்காலமும் அவ்வளவு அந்யோன்யம். இன்னைக்கு எனக்கு கண்ண மரம் தான் நில வந்து நான் பரவசமான நிறைய அடைஞ்சிடணும், அந்த மாதிரி இருக்கணும் இன்னைக்கு பிரவச்சனம் அப்படின்னு. பிரவச்சனம் ரொம்ப உருக்கமா இருக்குங்கிறதுனால ரொம்ப அவருக்கு ஆசை, ரொம்ப இஷ்டம். நான் கிருஷ்ண சைத்தன்யரா கிருஷ்ண பைத்தியமா நான் ஆகணும் இன்னைக்கு உங்களுடைய லட்சர்ல அப்படின்னு. நீங்க அப்படித்தானே இருக்கேன் குருஜி, குருஜிட்டு சொல்ல முடியும். அந்த மாதிரிலாம் சப்தாங்கள்லாம் நடத்தி அது மாதிரி புதுக்கோட்டை அப்பாவனுடைய பேட்டன் தான் நம்ம பஜனை. ஹரிதாஸ் மண்டலியோட பஜனையினுடைய மெத்தட் என்னன்னா அப்படிதான். ஏன்னா கும்போணத்துல இருக்கிற பஜனை மெட்டில எல்லாம் ராகம் தாளம் ரொம்ப சவுக்கம் கொடுத்து இழுத்து பாடுவான். அது பண்ண ஒரு கச்சேரிக்கு ஒண்ணு அது லாயக்கே தவிர அது பஜனை இல்லைன்னுவா. பஜனைன்னு பண்ணா ஒருத்தர் நாமாவளி சொன்னா எல்லாரும் வாங்கி சொல்லணும், எல்லாரும் ஆடி பாடணும். அவ பாடிட்டு இருப்பா, நம்ம பாடலாம். அதை பிடிக்கவே முடியாம உட்காந்துட்டா. என்ன பஜனையா அது பஜனை இல்லை, அது கச்சேரி. ஒரே பாட்டதான் கச்சேரி பாடுறவனும் பாடுறான். தியாக பெருமை கீர்த்தனம். பாகவதாலும் அதே கீர்த்தனம் தான் பாடுறார். பாகவதாள் பாடினா பஜனைன்னு பேரு, அந்த சங்கீத வித்வான்கள் பாடினா கச்சேரின்னு பேரா? பஜனைன்னா நாம சங்கீர்த்தனமா இருக்கணும். புதுக்கோட்டை அப்பாவுடைய பஜனை பேட்டர்ன் அந்த மாதிரிதான் இருக்கும். ரொம்ப இழுக்காம அழகா பாடுறாப்புல அமைப்பா இருக்கும் அந்த பஜனை எல்லாம். ஆனா இவருக்கு கும்பகோணம் பஜனையும் தெரியும், புதுக்கோட்டை அப்பா பஜனையும் தெரியும். ஞானானந்தகிரி சுவாமியே பஜனை பாடும் பொழுது சம்பிரதாயத்தை மாற்றி வேற பாட்டு பாடினாலோ வேற புது ராகமா பாடுறேன்னு பாடினாலோ ஞானானந்த சுவாமி பிடிக்காது. நாங்கெல்லாம் குழந்தையில இருந்து அவருக்கே இருந்திருக்கோம். அவர் மடியிலேயே உட்காந்து
உட்கார்ந்து இருக்கோம். அவரே வாழைப்பழங்கள்லாம் ஊட்டி கொடுத்துருக்க. கூட ஆயுஷ் மரம் தாத்தா பாட்டி எல்லாம் சும்மா இருக்கடா. அந்த நாள்ல மாந்தம் வந்துடணும் பயப்படுவான். வாழைப்பழம் குழந்தை சாப்பிட்டா தோதியோட சாப்பிட்டா ஒன்றும் அதை சாப்பிட்டுடலான்னு ஊட்டி கொடுப்பேன். சின்ன குழந்தை தானே எல்லாத்தையும் சேர்ந்து அவர் மடியில் உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டு இருப்போம். அந்த நாள்ல அவ சித்திலிங்க மடம்ங்கிற இடத்துலதான் இருப்பான். எங்க அம்மா அம்மாலாம் ரொம்ப ஈடுபாடு. அந்த நாள் போட்டோ எல்லாம் அவர் பக்கத்துல அந்த ஹிந்தி கமெண்டெல்லாம் வச்சுட்டு அந்த பெரிய மரத்தடியில உட்காந்து அந்த மாதிரி போட்டோ தான் எங்க பெரியவாளுடைய பூஜை எல்லாம் இருக்கும். இப்பெல்லாம் நம்ம தப்போவனத்துல இருக்காப்புல இருக்கிற போட்டோ எல்லாரும் வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி அங்க இருந்தது. அதுக்கு முன்னாடி கள்ளக்குடி பழங்காலத்துல இருந்தது. அங்க ஒரு ஆசிரமத்தை விஜி கணேசன் ரட்சிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அங்க உற்சவங்கள்லாம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நாட்டியாம்பட்டியில சேலத்துல தனியா அங்க அப்பெல்லாம் சுவாமிக்கு சடச்சாமி, குள்ளச்சாமி, பச்சலசாமி, இந்த கிராம ஜனங்கள்லாம் பெரியவாளை அனுபவிச்சதுதான் ஆனந்தம். சாமி 90 சாமி ஆடு கத்துக்கத்து கத்துது. அதுக்கு ஏதோ உடம்பு சரியாயில்ல. சுவாமிய பேர் யார்கிட்ட ஞானானந்த சுவாமிகிட்ட. இந்த கிராம ஜனங்களுக்கு அவ்வளவு சுவாதீனம். எல்லா பிரச்சனையும் தெரியும். இதை போடு, இதை கொடு, அதுக்கு போட்டா சரியா போயிடும். இந்த பிரச்சனை சாப்பிட்டா என்னென்ன ப்ராப்ளங்கள்லாம் சரியாகும். எல்லாம் சடச்சாமியா இருப்பேன். சன்னியாசம் ஆயிட்டா சில வருஷம் வரைக்கும் தான் அவ பௌர்ணமிக்கு பௌர்ணமி மொட்டை போட்டுக்கணும். அந்த நியமங்கள்லாம் சில வருஷம் தான் உண்டு. அவருதான் வருஷத்தெல்லாம் கடந்தவராச்சே. நம்மளுடைய கொள்ளு தாத்தா யாரெல்லாம் உண்டோ அவ குழந்தையா இருக்கச்சு அவ கொள்ளு தாத்தா பாக்கச்சால இருக்கு கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருந்த தாத்தா தாத்தான் தான் கூப்பிடுவோம். ரொம்ப ஜாலியா போய் கூட போய் விளையாடிட்டு இருப்போம். எங்களை மாதிரி 2 மான்குட்டி இல்லாம அங்க விளையாடிட்டு இருப்போம் தப்பவனத்துல. அது சித்தியாயி அந்த இடத்துலயே தான் அதை இது பண்ணிருக்காங்க. ஒரு பெரியவர் தான் கொடமுருட்டின்னு சொல்ற வழக்கம் பழைய காலத்துல தப்பவனத்தை. அதுதான் வில்லேஜ். அவருக்கு பெரிய மாந்தோப்பு இருந்தது. அதை நம்ம சுவாமிக்கு கொடுத்த அந்த இடம் காடு. அது பெங்களூர்ல இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும், பெங்களூர்ல இருந்து திருச்சி வரைக்கும் போற மெயின் ரோடு. அதனால நிறைய லாரியும் நிறைய டிராபிக் அந்த காலத்திலேயே உண்டு. அந்த தோப்புல ஒளிஞ்சுட்டு திருட்டு கோஷ்டியில இருக்கிறவாள்லாம் கத்திய காட்டி வழிபடி எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். அங்க போய் பயன்படுத்த முடியாது. அந்த தோப்பை நம்ம சுவாமிக்கு சுவாமி என்ன பண்ணார்? அழகா அது ஒரு ஆசிரமம். முதல்ல ஒரு பிள்ளையாரும் முருகனும் தான் வச்சார். ஞான கணேசா சரணம் சரணம், ஞான ஸ்கந்தா சரணம் சரணம். அப்புறம்தான் ஞான குரேஷா, ஞானாம்பிகை எல்லாம். அந்த கணேசுவும் ஞானஸ்கந்தாவும் தான் பிரதிஷ்டை பண்ணி அழகான ஒரு வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் உட்காந்துட்டார். ஆளும் வந்தா இசையை அசைக்கலாமே பஜனை பண்ண சொல்லுவார். ரொம்ப கிராமட்டிக்கலா அழகா பேசுவார். நான்னு வார்த்தையை அவர் ஜென்மா யூஸ் பண்ணதே கிடையாது. வருவோமே போவோமே அது மாதிரிதான் பேசுவார். அவர் பேச்செல்லாமே ஒரு தனி அழகு. ஞானிகள் பேசுற பேச்சாதான் இருக்கும். யார் வந்தாலும் சாப்பிடணும். முதல்ல சாத்துல போடு, சேத்துல போடு, சோத்துல போடுங்க. வரவாழ்னா தங்கறதுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்றது. அது போல வரவாளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறது. லீல எல்லாம் பண்ணுவார். அவரும் அவர் சேர்ந்துதான் வந்ததோ இல்லவோ நம்ம பிடிச்சி கட்டுக்கு ரசிவரை பிடிச்சி தள்ளிடுவார். கட்ட சொல்லுவார். மறுபடியும் அதை கட்ட சொல்லுவானே
அதை இடிப்பாரு, சொல்லுவாரு. அவருக்கு தான் தெரியும். ஒரு இடத்துல காம்பவுண்ட் எல்லாம் இதெல்லாம் போட்டு பேஸ்மெண்ட் எல்லாம் போட்டு மேல இந்த செவத்தை அப்படியே நகர்த்த முடியுமோ? இடிச்சுட்டுதான் சுவாமி காட்டணும். அந்த மாதிரி டெக்னாலஜி எங்கிட்ட தன்னுடைய யோக தண்டத்தால் அப்படி தரிசனம் உள்ள இருந்து ஒரு பொருந்துல இருந்து ஈசல் கிளம்புறாப்புல நிறைய பாம்பு. ஏன்னா இவ்வளவையும் வச்சு சமாதி கட்டிட்டேடா, அதுவும் நம்மளோடய கிட்ட வேண்டுற. அதுபோல இந்த கட்டத்துல சன்னியாசிகளாம் 4-5 பேரா அவெல்லாம் காத்தாலையும் குளிச்சு சாயங்காலமும் குளிச்சு ஜபங்கள்லாம் பண்ணுவா. எவ்வளவு லீலைகள் நடந்திருக்கு தெரியுமா? இந்த பெண்ணையார சொல்றதா, பெண்ணையாத்து மணல சொல்றதா, சுவாமி ஞானானந்த தப்போவனத்துல இருந்ததை சொல்றதா. அந்த தப்போவனம்ங்கிறதுல அங்கதான் திருக்கோவில் ஒரு பிரதிஷ்டானத்துக்கு காரணமான முற்கண்டு மார்க்கண்டேயன் முனிவர்கள்ல இருந்தார். முற்கண்டுவோட புள்ள மார்க்கண்டேயன். முற்கண்டு அவரோட தகப்பன அவள்லாம் தபஸ் பண்ண இடம். ஒரு பிராமணன் வந்து எனக்கு துவாதசிக்கு சாப்பிடணும், ஏகாதசி நேற்று பட்டினி, இன்னைக்கு விரதத்தை முடிக்கணும், சாப்பாடு போடுவியான்னு கேட்டேன். துவாதசி பாருன அது அந்த பக்கங்கள்லாம் ரொம்ப முக்கியம். ரகோத்தம சுவாமிகள் மடத்துல அவருடைய ஆராதனை துவாதசி நடக்கிறதுன்னா ஏகாதசி அன்னைக்கு பஜனைக்கு போக மாட்டா. எல்லாரும் அந்த பந்தியில இடம் பிடிக்கிறதுக்கு பாத்திரங்களையும் இதையும் வச்சுட்டு படுத்துக்குவோம். இப்படி காத்தால துவாதசி அன்னைக்கு ஆராதனை நடக்கும். அந்த ஆராதனை பிரசாதத்தெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு காய வச்சு பாண்டுகள்லாம் அமைச்சு எல்லாரும் அந்த பிரசாதத்தை அவ்வளவு விசேஷமா கொண்டாடுவாங்க. ஆக துவாதசி பாரணைங்கிறது சாப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்பா சாப்பிட உட்காண்டதும் வயர் ரொம்பத்துக்குள்ள என்ன கிளப்பி விட்டுருவியா? ஏன்னா 2 தடவை சாப்பிடக்கூடாது. துவாசி ஒரு குழுக்கு சாப்பிடலாம். ஏகாதசி முதல் நாளும் ஒருபோது தான் சாப்பிடலாம். துவாதசி அன்னைக்கு காத்தால பாரணைக்கு அவசரமா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் மத்தியானம் 2 மணிக்கு மேல ஒரு சாப்பாடு, அப்புறம் 8 மணிக்கு மேல ஒரு சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டான் பெரியவர்கள் எல்லாம். அந்த கேட்டேன், ஏன் சுவாமி ஒருத்தரை கூப்பிட்டுட்டு அரைக்குறையா வயர் ரொம்பாம சாப்பாடு போட்டு அனுப்புவேனா? நான் உங்களுக்கு எதேஷ்டமா போடுறேன். எதை போட்டாலும் மறைஞ்சுட்டே இருக்கு. போய் பிராமணர நீ என்ன பூதமா தெரிய போடுறதெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியலையான்னு கேட்ட உடனே அப்பதான் கண்ணனா இருந்தவர் பெருமாளா பொங்கி உலகளந்த உத்தமன் ஆண்டாள் பாடுறாளியா. அவ உலகளந்த பெருமாளா காட்சி கொடுத்து அதுக்கப்புறம் தான் அங்க மூலவரா உலகளந்த பெருமாளான. அதெல்லாம் கிருஷ்ணாரண்யம்னு பேர். திருவெண்ணை நல்லூர் கோபாலபுரி சான்ஸ்கிரிட்ல பேரு, கோவிலூர் தமிழ்ல. கோபனுடைய ஊர், கோயில் அரசனுடையது, தெய்வத்தினுடையது இடம் அப்படிங்கிற அர்த்தங்கள்லாம் கிடையாது. அது ஒரு கோபாலனான குழந்தை கண்ணனுடைய இடம் திருக்கோவிலூர் கஷேத்திரம். அந்த கஷேத்திரம் உண்டானத்துக்கு மூல கதை தான் இந்த பொப்போனத்து தான். அங்கேயேதான் ராஜகோபால கோபால சுவாமின்னு ஒரு 100 வருஷம் முன்னால ஒரு பெரியவர் தபஸ் பண்ணி பகவத் சாட்சாத்காரம் பண்ண அந்த கஷேத்திரம் நம்ம சுவாமி ப்ரிஃபர் பண்ணிருக்க. அந்த தோப்பு வச்சிருந்தாரு அந்த ஓனர், பெரியவாடு கொடுத்துட்டாரு. அங்க இருக்கிற திருடர்லாம் இந்த சாமி இங்க இருந்தா நடமாட்டம் அதிகம் இருக்கு, நம்மளால வழிபறி எல்லாம் பண்ணி கொள்ள கொலை அதெல்லாம் பண்ண முடியாது, அதனால ஏதாவது ஒரு வழி பண்ணணும், இவரை முதல்ல தீர்த்து கட்டணும்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் சுவாமி அவள்லாம் கூப்பிட்டு பேசி அவளுக்கு தனக்கு கிடைச்ச பூமியில பாதி பூமியை கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி பாதி இடத்தான் நம்ம மனத்துக்கு வச்சுட்ட. இன்னைக்கும் அந்த பரம்பரையில இருக்கிறவாள்லாம் நம்ம மனத்துல தப்போவனத்துல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காங்க.
இந்த பக்கம் சித்தலிங்க வேணும்னா இந்த பக்கம் எங்க ஊர் நடுப்புற பெண்ணையார் வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருளாளான்னு பாடுறாடோ. அதனால அந்த பக்கத்துல எல்லாம் எல்லாருக்குமே குழந்தைகள்னு சொன்னா கிருபாபுரீஸ்வரர், சுந்தரர், அருளாளான்னு பண்ண அந்த சான்ஸ்கிரிட்ல கிருபாபுரீஸ்வரர்னு வரும். அந்த பேரும் இந்த பேரும் தான் எல்லாருக்கும் வைப்பார். அந்த பேரை தான் சுவாமி ராஜமாணிக்க நாடகத்துல வச்சிருக்க. நம்ம கிருபா இருக்கு இல்லையா, நம்ம கிருபாபுரீஸ்வரர் பேர் தான் அந்த கஷேத்திரத்துக்கு மூலமாகவும் இருந்தது. நாங்கெல்லாம் இங்கே ஆத்துக்கு இக்கரை பெண்ணையாருன்னா அது ஒரு மைல். அது இப்ப போய் பார்த்தா கஷ்டமா இருக்கு. ரொம்ப விஸ்தாரமா இருக்கும். வெண்ணெய் உருகும் முன்னே பெண்ணெய் உருகும்னு பேரு. அந்த கோடியில 30 தெரியறதுன்னா நம்ம கரைக்கு ஏந்து ஓடலாம்னா அதுக்குள்ள வெள்ளம் நம்ம கிட்ட வந்துடும். ரொம்ப ஃபாஸ்டா வரும். அவங்க அப்படியே எதை போட்டாலும் தண்ணியில திருப்பி எடுக்கலாம். காசெல்லாம் பளிச்சுன்னு தெரியும். ஸ்படிகம் மாதிரி இருக்கும். ஜலம் சுத்தமா இருக்கும். காவேரி எல்லாம் நம்மளுக்கு கலங்கலா அழுக்கா அப்படின்லாம் வரும். பெண்ணையாறுல அப்படி சுத்தமா கண்ணாடி மாதிரி இருக்கும் ஜலம். அதுலதான் பெரியவாள்லாம் அத்தனை லீலைகள் பண்ணா. புராண பகவானோ, சேஷாதிரி சுவாமியோ, நம்ம தப்போவன சுவாமியோ, வீசரி சுவாமியோ எல்லா பெரியவாளும் அந்த பெண்ணையாத்தங்கரையில தான். அவ கிருஷ்ணபிரேமி சுவாமிகள்னா அப்புறம் வந்தா. கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் வரத்துக்கு முன்னாடியே ஒரு அம்மாவுக்கு குழந்தை இல்லை. பழைய காலத்துல தவந்த கண்ணன் நீலவர்ணத்துல எல்லார் வீட்டிலையும் குருவில பூஜை நடக்கும். அந்த அம்மாவுக்கு அந்த கிருஷ்ணனை கொடுத்து கிருஷ்ணனே உன் வீட்டுல விளையாடுவான். அப்ப கிருஷ்ணபிரேமின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வரப்போறார். நம்ம வீட்டுல குழந்தை மாதிரி அவர் இருப்பார் அப்படின்லாம் இவெல்லாம் கெஸ் பண்றதுக்கு சான்ஸே இல்லை. ஆனா கிருஷ்ணபிரேமி சுவாமி முழுக்க முழுக்க நம்ம தப்போட அவரும் இதுக்கே வந்திருக்க. சித்தலிங்க மடத்துக்கு திருவண்ணைநல்லூர் பக்கத்துல சித்தலிங்க மடம்ங்கிறதான க்ஷேத்திரம், விசேஷமான க்ஷேத்திரம். இந்த பெண்ணையாத்தங்கரை பூராவே அப்படிதான். சுந்தரருடைய லீலைகள்லாம் நடக்கிறது. புராணப்படி பார்த்தா பரிக்கல் கூட பெண்ணையாத்தங்கரை தான். இப்ப கெடிலோ ரிவர் பேங்க்ல வருது. இதனோட ஒரு துணையார் மாதிரி அது ஆயிடுச்சு. அது புராணப்படி பார்த்தா இன்னும் சொல்ல போனா அருணாச்சலேஸ்வரரையே அருணாச்சல மகாத்மியம்னு அந்த புராணம் எடுத்து பண்ண பெண்ணையாத்தங்கரையில இருக்குன்னு வருது. ஒரு கால் பெண்ணையாத்திலிருந்து அடுத்த ரிவருக்கு இடைப்பட்ட இடம் பூராவே பெண்ணையார்னு அந்த பெரியவர்கள் சொன்னார்களா, இல்ல ரிவரே நகர்ந்து வந்துடுத்தா? இன்னைக்கு திருவண்ணாமலையில இருந்து சுவாமி தீர்த்தவாரி உற்சவத்துக்கு வரணும்னா தபோவனம் தொட்டாப்புல மணலூர் பேட்டைன்னு ஒரு க்ஷேத்திரம். அங்கதான் தீர்த்தம் கொடுக்க வருது. தை மாசம் 5ஆம் தேதி எல்லா சுவாமியும் பெண்ணையாத்துல தீர்த்தம் கொடுக்க வரணும். அது ஒரிஜினல் ஸ்ரீரங்கம் அதுதானா. திருவரங்கம், ஆதி திருவரங்கம். நம்ம திருஷாவளி ஸ்ரீரங்கம் போனோம்னா அங்க ஜம்புகேஸ்வரம் இருக்கு. அது போல ஜம்ப இங்க இருக்கு சிவக்ஷேத்திரம். திருவரங்கத்தம்மானைன்னு வர பாடல்லாம் இந்த பெருமாளுக்கு தான். தென்னரங்கத்தம்மானைன்னு வந்ததுன்னா அது திருஷ்ணாவளியில இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் அப்படின்னு பெரியவாள் தான் சொல்லுவா. சகல கஷேத்திரங்களும் உள்ளது. இப்ப எதுக்காக சொன்னேன்னா சுந்தரருடைய அந்த கல்யாண சமாச்சாரங்கள், தூது வந்த சமாச்சாரங்கள் சகலையிலையும் இந்த பெண்ணையாத்தங்கரையில தான். ராமலிங்க அடிகளாருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் வேற நிறைய இருந்தார். அந்த நாட்டு ஓதுவார் மூர்த்திகள்லாம் வேற நிறைய இருந்தார். எப்படிதான் குறையாது என்னதான் ஆறுதுன்னே தெரியல. பெரியவா சித்தியாயும் 20-30 வருஷம் ஓதுவார் பாடல்கள்லாம் வேத பாராயணத்தை விட உயர்வா நடக்கும். இவன் மருந்து கூட ஒருத்தர் இல்ல. வேத பாடசாலைன்னு சொன்ன அந்த ஹோமங்கள்லாம் அன்றாடம் செய்யக்கூடியதான உபாசனம் அக்னிஹோத்திரங்கள்லாம் நடத்தி 4 ரோதம் 4 வேதத்தோட கூட
நெருப்ப அலம்பி எடுத்துக்கிற அளவு சுத்தமான பெரியவர்கள்லாம் இருந்தான். அவன்லாம் நம்ம அப்பாவோட கிளாஸ்மேட் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்பா 100 வயசு இருந்து இப்பதான் பகவான் சரணத்தை அடைஞ்சார். ரொம்ப பெரியவா வாழலாம், நினைச்சு பார்க்க முடியாத அளவு. அதுபோல ஆகமம்னு சொன்னா இன்னைக்கு எக்ஸ்பர்ட்ஸா யாரெல்லாம் இருக்காளோ அவளோட குருவோட குருவோட குரு அப்படி தபோவனத்துல நடந்தது. அங்க வாசிச்சென்றிருந்தா சோமசேகர குருக்கள், சண்முக குருக்கள், அவள்லாம் அவளுடைய சிஷ்யான் அருணசுந்தர குருக்கள், அந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் அவளுடைய சிஷ்யான் இப்ப எல்லாம் பண்ணிருக்கான். தபோவனத்துல கூட போன வருஷம் வரைக்கும் ஒருத்தர் இருந்தார். இப்போ எல்லா இடத்துலையும் எல்லாம் இதுவாயிட்டே வருது. அந்த மாதிரி அவரும் கிளம்ப வேண்டியதான சூழ்நிலை. நம்ம எதுவும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, அதை பத்தி நம்ம பேசவும் கூடாது. நிர்வாகாலையும் ஒன்றும் சொல்லக்கூடாது, ஆச்சாரியன் மாதிரியும் ஒன்றும் சொல்லக்கூடாது, குழந்தைகளையும் சொல்லக்கூடாது. என்ன குருஜி அப்படித்தானே ஆயிடுச்சு. குழந்தைகள் வரலம்பா, வாத்தியார் கிடைக்கலம்பா, மொத்தத்துல நடக்காது பாடசாலை. 6வது டைம் ஒண்டி கொஞ்சம் அப்படி பாடசாலை நடக்கிறாப்புல காட்டுறா. குருஜி இருக்கச்ச நம்ம அருணாச்சலத்துல ராமசாமி சுகபிரம்மோ கம்பீரமா வேத பாடசாலை வாத்தியாரா பசங்க தப்பு பண்ணா தண்டை அடிச்சுட்டார். பசங்களை அடிக்க மாட்டார், அவ்வளவு சாது. அவர் இந்த விஸ்ரீ சுவாமிகள்லாம் பிரகாசப்படுத்தினது அவர் தான். ராஜமாணிக்க நாடாரோட நிறைய லாரிலாம் போட்டு காலம் போய் ஊர்வலங்கள்லாம் போய் ஊர்வலகங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணி ராஜமாணிக்க நாடார் ரொம்ப பெரிய யோகி தெரிகிறார். 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்து ஞானானந்தா அப்படின்னு பாட ஆரம்பிச்சாருன்னா அவரோட குழந்தையா நான் உட்காந்து பாடிட்டு இருக்கேன். இந்த காலத்துல அவ்வளவு அவருடைய இல்லத்துல எல்லாம் போய் நிறைய சப்தாம் பண்ணிருக்கேன். அவருடைய ஒய்ஃபோட சிஸ்டர்ஸ் பக்கத்துல சாத்தூர் அங்கெல்லாம் இருக்கா, அங்கெல்லாமும் போய் சப்தாங்கெல்லாம் பண்ணிருக்கேன். போனா எங்களுக்கு மேல ஒழிச்சு விட்டு பாத்திரமண்டம் வாங்கி போட்டு மொழி எல்லாம் வாங்கி போட்டுருவா. எல்லாரும் வந்தா ஓரல கொண்டாப்பா நீங்க அப்படியே எல்லாத்தையும் வச்சிருக்காளேன்பா அவள்லாம். ஏன்னா நம்மளாம் சுவாமிகிட்ட இருந்து பழகினவா, சாப்பாட்டுக்கு பழகினவா கிடையாது. அது மாதிரி எல்லாம் அந்த காலத்துல உற்சவங்கள் வைபவங்கள் எல்லாம் நடக்கும். அது மாதிரி சுவாமி நிறைய நிலைகள்லாம் பண்ணிருக்கா. வித்யாலயம் வச்சிருந்தா உபனிஷத் பாடங்கள்லாம் நடக்கும். அப்புறம் நான் படிக்கிற காலத்துல கூட திருச்சிராப்பள்ளியில இருந்து என்னோட வாத்தியார் புத்தூர் சாஸ்திரிலாம் வந்து தஞ்சாவூர் ஹிதபாஷினின்னு பேரு நித்யானந்திகேவெல்லாம் இருந்து எல்லாருமே சேர்ந்து வேதாந்த பாஷ்ய பாடங்கள்லாம் சுவாமி சித்தியா நேரத்துக்கு நேரம் மாடியில ஒரு இடம் இருக்கு, அங்க நடக்கும். நாம சங்கீர்த்தனம் பண்ற பாவதான் இருந்துட்டா அதுக்குதான் முக்கியம். இல்லைன்னா 8 மணிக்கு தடியால் அடிச்சு தூக்கப்படுவார், 3:30 மணிக்கு தடியால் அடிச்சு எழுப்பி விட்டுருவார். அந்த பிராத காலத்துல தியானம் பண்ணணும். அவெல்லாம் 5 மணிக்கே ஓத ஆரம்பிக்கிறவங்க மைக்க வச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம 4:30 மணிக்கு ஆரம்பிச்சிடணும். எந்த ரூபத்துல வழிபட்டாலும் யார் வழிபாடு பண்ணாலும் அந்த காலத்துல அதுக்கு தனி சிறப்பு. கதிரவன் குழந்தை சேசிகரம் வந்து அடைந்தான்னு நம்ம திரும்பாவையெல்லாம் ஆரம்பிக்கிற போது அந்த விடியற்கால நேரத்துல பிரம்ம முகூர்த்தத்துல பகவான கீர்த்தனம் பண்றது. கிரி பிரதட்சணம்னு அந்த காலத்துல கிராமத்திலேயே பஜனை பண்ணிட்டு வருவோம். மலையை சுத்துறத கிரிவலம்னு சொல்லாம ஊர வலம் வந்து விடிய காத்தால எப்பவுமே பஜனை பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் மார்கழி மாசம் மட்டும் பண்ணிட்டு இருந்தா. நம்ம ஊர்ல 7 கோஷ்டி பஜனை இருந்தது. பெரியவர்கள்லாம் கிளம்பிட்டா, குழந்தைகள்லாம் வேற வழியில போயிட்டா. இப்போ மருந்துக்கு கூட ஒரு பாகுதான் இல்லை. அந்த மாதிரி நாயன்மார்கள் கோஷ்டி, ஓதுவார்கள் கோஷ்டி, திவ்ய பிரபந்த கோஷ்டி, நாம சங்கீர்த்தன கோஷ்டி, வேத பாராயண கோஷ்டி, வேதாந்தங்கள் உபனிஷதங்கள்லாம் சொல்ற கோஷ்டி, எல்லாம் கோஷ்டி கோஷ்டியா இருக்கும். ஒரே ஊர், அப்போ வித்யானந்தா இருந்தாலே ஞானானந்தகிரி சுவாமி மாதிரியே அந்த ஞான வைராக்கிய பூர்த்தியோட அந்த பெரியவா. கேரளால ஒரு இடத்துல
ஹோட்டல்ல தங்கிக்கலாம், வேண்டியதை சாப்பிட்டுக்கலாம், நான் பே பண்ணி விடுறேன்ட்டோம், ஏற்பாடு பண்ணாங்க. நாங்கள்லாம் அப்படிலாம் தங்கறது இல்லை. நம்ம சத்சங்க மாதிரி ஏதோ இடங்கள்ல போறதுங்கிறது தவிர அப்படிலாம் நம்மளுக்கு சரியா வராது. என்ன பண்ணுவோம்னு நினைச்சு யோசனை பண்ணும் பொழுது பக்கத்துல வியாசகிரின்னு ஒரு இடம், அங்க போய் தங்கிட்டு பிரவச்சனத்துக்கு இங்க வந்துட்டு அவருக்கு போயிட்டு வியாசகிரியில தான் அவரை கடைசியில நான் சந்திச்சேன். நம்ம தப்போவன ஆசிரமத்துல இருக்கச்சியும் மாடியில தனி ஒரு ரூம்ல இருப்பேன். யாரோடையும் வரமாட்டார், எதுவும் பேச மாட்டார், யார்த்தையும் பழக மாட்டார், தன்னுடைய தியான நிலையில மோன நிலையிலேயே இருப்பார். சேவிச்சா ஆசீர்வாதம் பண்றேன்னு ஆரம்பிக்க மாட்டார். சேவிச்சதுனாலேயே நம்மளுக்கு வரணும். அந்த மாதிரி இருந்தவா வித்யானந்தகிரி. எல்லாருடைய அதிஷ்டானமும் இப்ப வரிசையா தப்போவனத்தை தப்புல திரிவேணி சுவாமிகள் இருந்தா ரொம்ப பெரியவா. அவள்னா ஒரு செட்டு அந்த ஆசையச்சு எத்திகளா இருந்தா. கொஞ்சம் முன்னாடி சொன்ன பாருங்க, சாமியை 90 கொடுன்னு பெரியவாளை பெறப்படாமல அந்த மாதிரி ஜனங்கள்த்தையும் பழகினார். கோட்டீஸ்வராட்டெல்லாமும் பழகினார். எங்கெங்கிருந்தோ வருவா. எதுக்கு இப்ப சுவாமியை சொல்ல ஆரம்பிச்சேன்னா, சுவாமி மூலவர், குருஜி உற்சவர். குருஜி ஆடுறாரு, பாடுறாரு, குடிக்கிறார், சாப்பிடுறாரு, அதை பண்றாரு, இது பண்றாரு. உங்களை மாதிரியா உட்காந்துருக்கு, யாரோ போய் அவர்கிட்ட புகார் பண்றான். மடங்கள்னு சொன்னாலே ஒரு பெரியவாழ்கிட்ட போய் இன்னதான் பேசுறது, என்ன பேசக்கூடாது, இன்னார பத்தி பேசலாம், பேசக்கூடாது, அந்த கட்டுப்பாடே நம்ம சனத்துக்கு கிடையாது. சுவாமி சொல்லிட்டார், மூலவர் அப்படிதான் இருப்பார், உற்சவர் அப்படிதான் இருப்பார். ஹரிதாஸ் வேற இல்ல, நான் வேற இல்ல, அவர் உற்சவர், நான் மூலவர். அப்படிதான் வச்சிருந்த. அந்த காலத்துல எல்லாம் எப்படி எல்லாம் இருந்தது மட்டங்கள்லாம் எங்களுக்கு எல்லாம் தான் தெரியும். ஏன்னா நாங்கெல்லாம் மழை பேசுறதுல இருந்து அவர் மடியிலேயே விளையாடின குழந்தைகள். அவர்கள்லாம் வருவா. நம்ம சுவாமிக்கு அன்னதானத்துல அதுவும் கள்ளக்குடி பிரண்டானத்துல ஒரு சின்ன பாத்திரத்துல உள்ள சமையல் நடக்கும். 100 பேர் சாப்பிட வந்துருவா. அவளை சேவிக்க வருவா. சாப்பிடலாமே உட்கார வச்சுருவோம். அதுல இருந்து எடுத்து வந்து பரமாறினா எடுக்க வந்துட்டு குடிப்பாங்க. அந்த டால்மியாபுரம் சொல்றாங்க, அதெல்லாம் நேரம் பண்ணாங்க. அதுபோல நம்ம தப்போவனத்திலையும் நெய்யில் என்ன வெங்காயத்தை கசிக்க போயிட்டா நெய் போட்டாப்புல வாசனை அடிக்குமா, என்னென்னலாம் பண்ணுவாங்க. அது ஒரு கீழே சிறு பயிர் பயத்தம்பருப்பு அது இறஞ்சிருந்தது. கொஞ்சம் தொப்பையுமா இருப்பார் அவர், ரொம்ப லட்சணமா அழகா இருப்பார், இருக்க மாட்டேன். தன்னோட உடம்ப போட்டு குனிஞ்சு வந்து அந்த ஒரு பொறுப்பை எடுத்து சமயக்கட்டுக்கு போய் டப்பியை திறந்து அதில் போடுவேன். 1000 பேர் சாப்பிடலாம். ஒரு சிறு பொருள் வீணாக கூடாது. நீ எடுத்து போடுறான்னு சொல்ல மாட்டேன், ஏண்டா இறைச்சான்னு கேட்க மாட்டேன். நான் வந்து தொப்பையுமா குனிஞ்சு அந்த பருப்பை எடுத்து அழகா கொண்டு உள்ள டப்பியை திறந்து அதில் போட்டு அழகா மூடு. எல்லாமே ஆச்சரியமான எவ்வளவு ஸ்திரீகளுக்கு எவ்வளவு பாக்கியம் கிடைச்சிருக்கு, எத்தனை குழந்தைகளுக்கு எத்தனை பாக்கியங்கள் கிடைச்சிருக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாது. பிரச்சாரப்பட்டு போறதுன்னு பயமா இருக்கும் எங்களுக்கெல்லாம். ஆனா அவர் சன்னிதானத்துல எங்களை நிஷ்கல்மஷமா வச்சு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்லாம் நிறைய பக்தாளுடைய அனுபவங்கள்லாம் உண்டு. யாருக்கு என்ன வேணுமோ அங்க போய் என்னுடைய தேவை நிறைவேறலன்னு ஒரு ஆள் கிடையாது. உனக்கும் பிழைக்குங்க
கல்யாணத்துக்கு நிச்சயம் பார்க்கறது இருக்கிற சோசியல்ட்டெல்லாம் போனான்னு சொல்லுவான். இது வக்கரமா இருக்கு, அது கோடலா பார்க்கறது, அது நேரா பார்க்கறது, குரு பலமே இல்லை. சுவாமிகிட்ட வந்தா சேவிச்சா குருபலம் இருக்கு, எது இருந்தாலும் பரவாயில்ல. ஜோசிய சும்மா இருக்கானே வந்தான். சுவாமி அந்த ஜாதகம் இப்படி இருக்கே, பொருந்தவே பொருந்தாத, எப்படி குருபலம் இருக்குடா. குருன்னா அவன் இந்த வியாழனுடைய பார்வை இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கான். இதோ இருக்கார் குரு, இதோ கட்டாட்சம் இருக்கு, குழந்தைகள் சேவம். அந்த மாதிரி எல்லாம் நடத்தி அமோகமா சௌக்கியமா இருந்திருக்கான். பிரத்யட்சமா தெய்வமா இருந்து அனுகிரகம் பண்ணிருக்காங்க தவிர ஏதோ நல்வழி காட்டி நல்லதை பண்ணி அதனால க்ஷேமம் அடைஞ்சாங்கிறது போல இல்ல. பிரத்யட்சமாவே அனுகிரகங்கள், சந்தான பாக்கியங்கள் வருமா, வேலைகள்ல ஏதாவது சிரமங்களா. மகனுடையர்னு சொன்னனே, அவ பெரிய மில்லாதான் ஒரு நாளைக்கு எல்லாம் முடிச்சுட்டு படுக்க போற டைம். 1000 ஆனாலும் 1000 ஆகாதும்பா. அங்க இருக்கிற நீலப்பழமோ மாவடுலாம் மாமரத்துல இருந்து இறக்கு வடுன்னு சொல்லுவா. கோணி எடுத்துட்டு போய் கட் பண்ணி காம்போட எடுத்து வருது. அங்க இஞ்சி நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், வரிசையா சொல்ல. மாம்பழத்தையும் ரொம்ப ஃபேமஸ். அவரோட பண்ணிட்டா மாம்பழத்தை அழகா எடுத்துன்னு வந்து கணவனுக்கு என்ன ஒரு அன்பா தானே கொடுப்பா, வசதியா அழகா அதை தோலெல்லாம் நீக்கி பழங்கள்லாம் கட் பண்ணி பாலெல்லாம் பார்ப்போமா, அதில் அப்புறம் எல்லாம் போட்டு எடுத்துன்னு வந்து அவர்கிட்ட கிருஷ்ணர்கிட்ட ரோசம் பண்ணாங்க கொண்டு ஏமா அந்த பழத்தை நெருக்கிட்டிய முழுசா வச்சிருந்தா என் குருநாதனுக்கு கொண்டு கொடுப்பேன்னு. அவர் கண்ணில் கண்ணீர் வழியுது. வீட்டுக்குள்ள வந்துட்டேன். யாரு நான் தானே சாப்பிடணும் பழம், இதோ வந்துட்டேன், 2 பேருமா சாப்பிடலாம். விளையாடின்னு இருக்க, பேசின்னு இருக்க, வாங்கி சாப்பிடுற, அனுகிரகங்கள்லாம் பண்ற. தப்போனும் போவோமா அப்படிதான் அவர் பேசுவார். போறேன்னு சுவாமி பெரிய கோடீஸ்வரன் வீடு, 100 கூட்டு தாண்டிதான் வெளியில போனோம். பொட்டிக்குள்ள 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 பொட்டின்னு வைக்கிறாப்புல வீடு. எல்லாத்தையும் திறந்து விடுறேன், ஆளுநர் இருப்பா, செக்யூரிட்டி எல்லாம் இருக்கும், எல்லாம் போட்டி இருக்கும். எப்படி வந்தோமோ அப்படி போறோம். திறந்து விட்டா என்ன நீ வரவேற்ற, பொண்ணுங்க வச்சுட்டா வாசல்ல நின்ன, ஊருக்கு வந்தா என்ன கூட்டு கார்ல அடிச்சுட்டு வந்த. நடந்த கதை. அப்ப ஞானிகள் கண்ணன் வாசத்துல ஆவிர்பாவிக்கிறதும் அந்தர்தானமானதும் ஓடி போனா போய் பிடிக்கலாம். எங்க இருந்தாவது வந்தா எந்த பக்கம் கிழக்கேன்னு வந்தானா மேற்கேன்னு வந்தானான்னு பார்க்கலாம். திடீர்னு அப்படியே தோற்றம், அப்படியே மறைவு இல்லையா, அந்த மாதிரி லீலைகள். அந்த மாதிரி நிறைய லீலைகள் உண்டு. மதுரை கும்பாபிஷேகத்துக்கு குருஜி ஐஷன் போறதுக்கும் கும்பாபிஷேகத்துக்கு டைம் ஆயிடுத்து. பிரபுவோட ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கு. குருஜிக்கு விஷமையா இருக்க, உத்தரவே கொடுக்கல. என்ன கும்பாபிஷேகத்துக்கு போகணுமா, லேட் ஆயிடுமா, போவோம் போவோம் சொல்லிட்டே இருக்க. அந்த க்ஷணம் இங்கேதான் நம்ம தப்போவனத்துல இருந்து 2 பேருமா ஞான மார்க்கத்துல இங்க மறைஞ்சு அங்க தோணினா ப்ரோக்ராம் நடந்தது. ஒரு காட்சி இல்லை, கனா மாதிரி இல்லை. இவாளும் கனவுல போல அங்கேயும் யாருக்கும் ஒருத்தர் கனவுல காட்சி இல்லை. 1000 பேர் எதிர்க்க பப்ளிக்கா உற்சவத்தை நடத்திட்டு இங்க இருக்கிறவாள்லாம் உள்ள தியானத்துல இருக்கா. பிரபு சுவாமியும் குருஜியும் நினைச்சிருக்கா. இந்த மாதிரி நிறைய லீலைகள், நிறைய பக்தாளுக்கு தரிசனம் கொடுக்கறது, நிறைய லீலைகள்லாம் பண்றது. அந்த நாள்ல திருக்கோயிலூர் அரங்கண்ட நல்லூர்னு பேரு ஸ்டேஷன். அதுல இருந்து இறங்கிதான் வரணும். சுவாமி வண்டியை வச்சிருக்காரு.
ரிக்வஸ்ட் பண்ணி லெட்டர்லாம் போட்டிருக்க மாட்டேன். சாதாரணமா மட்டங்கள் 8 மணிக்கு அங்க போட்டிடுவா, எல்லாரையும் தூங்க பண்ணிடுவா, இவாளுக்கு சாப்பாடு போனா ரெடியா. எவ்வளவு கதைகள் இருக்கு, எல்லாம் சொல்லி சாத்தியமே இல்லை. புதுக்கோட்டை அப்பான்னு ஆரம்பிச்சேன். அவருடைய சந்ததிகள்ல பின்னாடி ஏதோ துர்விநியோகம் ஆகி கண்ணாபின்னான்னு ஆயிடுத்து, மடங்கள்லாம் போயிடுத்து, சொத்தெல்லாம் போயிடுத்து. வைகாசி விசாகம் நேற்று நடந்தது இல்லையா, சுப்பிரமணிய சுவாமிக்கும் உற்சவம், எல்லா பெருமாளுக்கும் வைசாகோத்சவம், நம்மாழ்வாருக்கெல்லாம் பிறந்த நாள். ரொம்ப ரொம்ப பெரிய புண்ணிய காலம், ஈடு இணை இல்லாத புண்ணிய காலம். ஈடுனா ஈக்குவல், இணைனா ஈக்குவல். ஈடுனா ஈடு கட்டுறாப்புல, அதுக்கு தராப்புல, இல்ல ஒரு கால் மேல ஏறாப்புல, தக்காரும் இக்காரும் இல்லாத சுவாமின்னு சொல்லுவோம். அதுபோல பெருமையுள்ள புண்ணிய காலம். அப்பதான் நரசிம்ம ஜெயந்தி. எல்லா புண்ணியகாலமும் ஒன்னா தானே சேரும். உனக்கு ஒரு புண்ணியகாலம், எனக்கு ஒரு புண்ணியகாலமா கிடையாது. எல்லா புண்ணியகாலமும் ஒன்னா சேரும். நரசிம்ம ஜெயந்தி, ஆலங்குடி பெரியவா ஆராதனை, நிறைய மகான்களுடைய நிறைய லீலைகள் நடந்த டயம், எல்லாம் அந்த புண்ணிய காலம். வைசாகே பௌர்ணிமாயாம் தோ ராதா கல்யாண் சரே ராதா விவாகம்னு எல்லாம் சொல்லிருக்கு. ராதா கல்யாணம் ஆச்சரியம், அந்த மாதிரி பெரிய புண்ணிய காலம் எல்லாம் ஆனந்தமா நடக்கும். அப்பதான் அந்த ஊர்ல உற்சவம். அந்த புதுக்கோட்டை பெரியவாவை அப்பா அப்பான்னு எல்லாரும் சொல்லுவோம். நம்ம வீட்டுக்கெல்லாம் பஜனைக்கு வந்தா வீட்டுல இருக்கிறவாள்லாம் தூங்கிடுவா. அவர் ராத்திரி பூரா பஜனை பண்ணிட்டு இருப்பார். காத்தால எழுந்து கோழி கூவி கண்ணனை எழுப்புவார். ஏன்னா அந்த பாடல்கள் அந்த மாதிரி வருது. கூட்டான் பூஜை தோசை பண்ணு அப்படின்னு பாகவத்துல வருது. நம்ம திருவம்பாவை பாடினோம்னாலும் கோழிகள் கூவின குருகுகள் எம்பின எல்லாம் உண்டு. அவர் கொக்கரக்கோ அப்படின்னு கூப்பிட்டு ரங்கநாயகர ஜீவலோச்சன ரமணதல்ல வாரேதா சங்கதிச்சே கண்ட சரமோண கையத பொங்குத கிரிநதிலேரா சுப்ரசன்னோ பவா. சுவாமி எழுப்புவர். விடிய கார்த்தால வரைக்கும் பஜனை நடக்கும். உஞ்சவர்த்தின்னா தார் ரோட்ல செப்பல் போடாம அந்த நாம வஸ்திரத்தை மேல கட்டிட்டு கையில சொம்ப மாட்டிட்டு ஒரு தம்பூராவை மீட்டிட்டு பஜனை பண்ணி உற்சவத்தி பண்ணி ஊர் ஊரா அலைஞ்சி அட்டதெல்லாம் சேர்த்து நரசிம்ம ஜெயந்தி உற்சவம் பண்ணுறாரு. அந்த மாதிரி அவர் ஏற்பாடு பண்ணினதெல்லாம் சந்ததியார் பின்னாடி அந்த சரியில்லாம பண்ணிவிட்டார். இனிமே புதுக்கோட்டை அப்பா உற்சவம் கோபாலகிருஷ்ண பாவதர்னு பேரு. அப்பான்னு சொல்றது கொஞ்சம் தெரியாதவாளுக்கு புதுக்கோட்டை அப்பான்னு சொல்றது அவரு நம்ம குருஜி தான். இனிமே அவளை கமிட்ரியில வச்சா சரியா வராதுன்னு ஒரு கமிட்ரிய ஃபார்ம் பண்ணி அத தான் தோல் கொடுத்து எடுத்து அந்த கட்டணங்களை கட்டி ஃபண்ட்ஸை கிரியேட் பண்ணி நேற்றுக்கு உற்சவம். இப்ப ராமானந்தஜி சன்னியாசி ஆயிட்டார். நரசிம்மன்கிறவர் பெரியவர் அங்கேயே இருந்துட்டு இருக்கார். அந்த நரசிம்ம ஜெயந்தி உற்சவம் அங்கமே. நம்மளுக்கு ஞானானந்தா ஆராதனமே. ஞானானந்தா ஆராதன உற்சவம்னா அதே டைம் தான் பெருமாளுக்கு வைகாசி, அதே டைம் தான் பரமேஸ்வரனுக்கு நடராஜாக்கு திருவாதிர உற்சவம். அதுலயே கிருத்திகை வரும். கிருத்திகையில் உதித்தவா என்ன திருத்தி அமைக்க வந்தவா. கிருத்திகை அவதாரம் பண்றாரோ இல்லையோ அந்த கிருத்திகை வரும். எல்லா உற்சவமும் சேர்ந்துதான் நம்ம ஆராதனை மெயினா வரும். குருஜி இருந்தாலே கிருஷ்ணன்னா பிராணன், பாகவதம்னா உயிர். அத்தனை சப்தாகம் என்ன சொல்ல சொல்லு கேட்டு கேட்டு ஆனந்தப்பட்டிருக்கேன். அதுக்கு குறவில்லாம தான் நாமாதிரியம். நிறைய சப்தாகங்கள் தென்னாகூர்ல சொல்ல சொல்லி ஆனந்தப்படுவா. எந்த வருஷம் ஆனாலும்
ஞானானந்த ஆராதனை நடக்கும் பொழுது சன்னதியில உபனிஷத் பாஷ்யம் நான் தான் சொல்லுவேன். சுவாமி தீபாராதனை ஆச்சுன்னா சங்கர பாஷ்யங்கள் நான் தான் சொல்லுவேன். சங்கர பாஷ்ய பாராயணம் நான் தான் நடத்துவேன். இப்பவும் கும்பாபிஷேகம் நடக்க போகுது 12 இல்லையா? அதுக்கு இங்க இருந்து போன உடனே அதுக்குள்ள கிளம்புறேன். நான் கிளம்பி போய் அங்க கும்பாபிஷேகத்துக்கும் சங்கர பாஷ்யத்துக்காக போகிறேன். ஞான ஒளின்னு ஒரு பத்திரிகையில எல்லா உபனிஷத அர்த்தமும் எழுதியிருக்கேன். முண்டபோபனிஷத்து, மாண்டூக்கியோபனிஷத்து, கட்டோபனிஷத்து, தைத்திரிய உபனிஷத்து, எல்லா உபனிஷத்துக்கும் அந்த மேகசின்ல ஞான ஒளியில நம்ம தான் எழுதிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம மடத்தோட குழந்தை மாதிரி. அப்போ ஒன்று வேற, நம்ம வேற கிடையாது. அதுபோலதான் ஹரிதாசிரியும், அதுபோலதான் நாமாச்சி. இன்னைக்கு இருக்கும் அப்படியேதான். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு கிளம்பினவரும் அவ்வளவு அபிமானமா தான் இருப்பேன். ஏதோ பகவத் சங்கல்பம். அவர் தனியா வேற எங்கேயோ போயிருக்க. அவர் தான் நம்ம தென்னாங்கூர்ல சொர்ண ரத்தத்தை ஏற்படுத்தின கைங்கரியம் கொடுத்தார். உத்திராடம் இப்ப தங்க ரத்தம் தேர்வு நடக்கிறது இல்லையா? அந்த கைங்கரியத்துக்கு அவரை நியமிச்சார் போன்றிருக்கு சுவாமி. அந்த கைங்கரியம் பண்ண முடிச்சார். சித்தியால வெளியில கிளம்பிட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றுக்கும் சுவாமி ஒவ்வொருத்தரை உபயோகப்படுத்திக்கிறார். நம்மளால ஒரு சின்ன கைங்கரியம் நடக்கிறதுன்னு நம்மளை கொண்டு அவர் நடத்திக்கிறாருன்னு அர்த்தம். ஆராதனையிலேயே எல்லாருக்கும் பக்தாளுக்கெல்லாம் அந்த வெள்ளி பஞ்சபாத்திரங்களோ அந்த காய்களோ அதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு சில பக்தாளுக்கு குருஜி நியமனம் பண்ணிருக்க, சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்க. அதனால இன்னைக்கும் அது நடக்கிறது. அவாவா ஆசையா அந்த கைங்கரியங்களை பண்ணிட்டு இருக்கா. இல்லைன்னா பண்ண முடியாது. நான் பண்றேன்னு நினைச்சா மறுநாள் நம்ம சேர்த்து கைங்கிறோம். குருஜி ஆராதனம் போது பெரிய பெரிய செங்கல் பிளாக் மாதிரி மைசூர் பாகெல்லாம் பண்ணி சாப்பிட பிராமணாளுகள்லாம் போட சொல்லுவேன். குருஜி இதை எல்லாராலையும் சாப்பிட முடியல, நான் என் சுவாமிக்கு பண்றேன்டா, முடிஞ்சதை சாப்பிட்டா. எப்படி குருவை ஆராதிக்கணும்னா இங்க இருந்து கத்துக்கணும். இல்லைன்னா அவ்வளவு பெரிய கோவில சங்கல்பம் பண்ண முடியுமா? ஒரு கிராமத்தை உத்தாரணம் பண்ண முடியுமா? பாதி வயல் நம்ம மடத்தினோட வயல் தான். அங்க இருக்கிற ஆட்காராலையும் எப்படி சுவாமி நிலத்துல பாதிய கொடுத்து அதுல பொழைச்சுக்கோங்க, உற்சவத்தை இங்க கைங்கரி பண்ணிக்கோங்க நியமிச்சிருக்காரோ அதுபோல வயல்வெளியில வேலை செஞ்சுக்க வேண்டியது. எல்லா நாளும் வேலை இருக்காது. அறுப்பு அறுத்தாச்சுன்னா அடுத்த போகம் சாகுபடி போதுதான் வேலை இருக்கும். இடைப்பட்ட நேரத்துல எவ்வளவு பில்டிங் அத்தனை அடியார்களையும் ஆள் உருவத்துக்கு மேல உயரமா வச்சு சத்குரு சுவாமிகள், ஞானேஸ்வரர், நாமதேவர், துக்கா எல்லா சிலைகளும் வச்சு அந்த சங்கீர்த்தன மண்டபத்தை கட்டிருக்கிறது சொல்றதா, கோவில அமைச்சிருக்கிறத சொல்றதா, எதன்னு சொல்றது? அங்க சிவன் கோயில், பெருமா கோயில் இல்லாம உத்தாரணம் பண்ணி ஜெயிச்சேன்னு அழகா நடக்குது. அதெல்லாம் ஒட்டாடை எடுத்து சுண்ணாம்பு படிக்கிறதுங்கிறது சாதாரணம் அல்ல. ஒரு சின்ன 20க்கு 20, 20க்கு 40 ஒரு வீடு இருந்தா கூட நீங்க ஒயிட் வாஷ் பண்ணணும்னா ₹1,00,000 இருக்கும். அதுக்கு ஆள்னு கூப்பிட்டு நல்ல பெயிண்டா கொண்டு ஒழுங்கா அது பெயிண்ட் அடிக்கிறதுனாலே பெரிய காரியம். அப்ப இவ்வளவு பெரிய மனத்தை நிர்வாகம் பண்ணணும்னா அவளுக்கு கைங்கரியங்கள்லாம் நியமிச்சிருக்க. கைங்கரியத்தை நியமிச்சிருக்காருன்னா அவளுக்கு வருமானம் வழிபட்டு லைஃப் லாங்கா அவளுக்கு கிராமத்துல இருந்தாலும் அன்ன வஸ்திரத்துக்கு அவளுக்கு. நானே ஒரு காலத்துல அந்த ஏன்னா எப்பவுமே குருஜி கொடுக்கக்கூடியது ஞான அந்த ஆராதனை வஸ்திரங்கள் வேதனால பிரவச்சனத்துக்கு போனா எல்லாரும் வச்சு கொடுக்கறதெல்லாம் நம்ம
வருஷம் வருஷம் ராதா கல்யாணம் நடக்கும். கார்த்திகை மாசத்து சுக்லபட்ச ஏகாதசி, கைசிக ஏகாதசின்னு பேரு. அப்ப வர பாவதானங்கள்லாம் கொடுத்துருவேன். நம்ம ஆசிரமத்து வஸ்திரத்தை யாருக்கும் தரவும் மாட்டேன். அதை தவிர வேற வஸ்திரமும் கட்டிக்க மாட்டேன். அப்படிதான் ஒரு நியமமா வச்சு. அதனால அங்க வேலை பண்ணப்பட்ட ஆட்காராளுக்கெல்லாமும் வேண்டிய வஸ்திரங்கள், வேண்டிய அன்னதானங்கள், அந்தந்த இல்லத்துல நடக்கக்கூடிய நல்லதுகள் கெட்டதுகள் நடக்குமே, எல்லாத்துக்கும் குருஜி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க. அது அழகா நிர்வாகம் பண்ணா போடும், விசாரப்படாம. அதுக்கும் கமிட்டி சாதுக்கள்லாம் வச்சிருக்க. அவரே ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு போயிட்டேன். எனக்கு குழி வெட்டி வச்சிருக்கேன்டான்னு காமிச்சாரு. ஒரு தடவை போயிட்டு வந்தேன். அப்ப நம்ம கோஷ்டியெல்லாம் இருந்தது. ஏமாத்த முடியல அவரால். அடுத்ததுதான் வேற முன்ன பின்ன தெரியாத கோஷ்டியை அழிச்சுட்டு போயிட்டு, அவர் நீச்சல் நல்லா தெரியும் அவனுக்கு. நீய தெரிஞ்சவனுக்கு தண்ணியில முழுக முடியாது. நீச்சல் தான் அதுல நிறைய கலைகள் இருக்கு. கணத்துல நீயது வேற, ஏரிகள்ல நீயது வேற, நதிகள்ல நாட்டாறு இல்லாம காட்டாறுல நீயது அது வேற. இடுப்பளவு ஜலத்துல ஒரு ஏரியில நீயணும்னா அழகா ஃப்ளோட்டிங் கவுந்து நிமிந்தெல்லாம் நீந்தி விளையாடி எல்லாம் பண்ண முடியும். அந்த பக்கங்கள்லாம் கிராமங்கள்ல ஒரு பெரிய ஏரி கணக்கு கிணறுலாம் இருக்கும். அதுல படியால இறங்கி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்து அது வேற. நதிகள்ல நீயதுன்னா எதிர்த்து நீயப்படாது, குறுக்க நீயப்படாது. குறுக்க நீஞ்சாலும் கரண்டி அடிச்சு, எதிர்த்து நீஞ்சாலும் நீஞ்சவே முடியாது. அது போற போக்கிலேயே அப்படியே கிராஸா வந்து அப்படி வந்து ஏறணும். எல்லா நீச்சலும் குருஜிக்கு தெரியும். ஓடுன்னு கையை முறிக்கிட்டு ஒரு முறி விரிச்சுட்டார் சங்கல்பம் பண்ணி. என்னென்ன காரணத்தினால பெரியவா என்னென்ன பண்றான்னு தெரியாது. கிருஷ்ண பிரேமி அண்ணா, நாங்க 2 பேரும் நாம சங்கீர்த்தனத்துக்காக வந்தோம், என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாருன்னு கல்வி எழுத. அவர் கிருஷ்ண பிரேமி அண்ணாவால நாம சங்கீர்த்தனத்தை ஈடுபடுறது ஒரு விதமான கோஷ்டி. குருஜியினால நாம சங்கீர்த்தனத்துல ஈடுபடுறது வைபவமான ஒரு கோஷ்டி. அது சாத்விகமான கோஷ்டி, இது வைபவமான கோஷ்டி. சொன்னேன் இல்லையா? ஏண்டா உன் பஜனை கேட்கணும்னு ஆசைப்படுறாரோ இல்லையோ, கொடுக்கட்டும், இருக்கிறவங்க கொடுக்கட்டுமே. ₹1,00,000 கொடுக்கட்டும், பவுன்ல நிறைய இதெல்லாம் கையில பிரேஸ்லெட் எல்லாம் போடட்டும், மோதிரங்கள் எல்லாம் போடட்டும், பிளைட் ஷர்ட் எல்லாம் கொடுத்து ஃபாரின்லாம் ஐஷன் போட்டோம் அப்படிங்கிறது போல அவருடைய டைப்பு. சுப்பிரமணிய சத்சங்கத்துக்கு வர பாவதாள்லாம் ஏகாதசிக்கு பஜனைக்கு வந்தா அவளே பஸ்காஸ் போட்டு செலவழிச்சுன்னு வந்து பஜனை பண்ணிட்டு போவான். அது மாதிரி டைப்பு அங்க இருக்கிற சத்சங்கம். இங்க வாரி வாரி வழங்கி சத்சங்கத்தை வளர்க்கிறதான சத்சங்கம். 2 பேரும் ஒரு விதமா சத்சங்கத்தை நடத்திட்டு இருந்தோம். என்னை இப்ப தனியா விட்டுட்டு போயிட்டாரே நடத்திட்டு இருந்தேன். ஆனா வந்துவா அதோ தெரியுறா, இங்கதான் இருக்கா எதிர்பார்த்துட்டே பக்தாள்னா நிறைய வருஷங்கள் ஆயிடுச்சு. அந்த ஆத்துக்கார கூட குருஜியோட போனோம். நினைச்சு பார்க்க முடியாததான ஒரு அந்த சந்தர்ப்பங்கள். லட்சணங்கள்லாம் கட்டும்பொழுது கொஞ்சம் சிரமமா தான். ஒரு குச்சி மாதிரி ஒண்ணு வச்சு அந்த சாஞ்சாப்பில் தான் நின்று அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். அவருடைய மூர்த்தியோ அவருடைய பேச்சோ அவருடைய லீலையோ எல்லாமே தனி. மிரட்டுவார், சொல்லுவா படுத்தி இவர் நம்மள அப்படிங்கிற அளவுக்கு பண்ணிட்டு தான் போயிட்டார். ஆனா விட்டுட்டு போடுவார்னு நினைக்கல, விட்டுட்டு போனா வாழ முடியும்னு நினைக்கலன்னு அழுவாங்க மாதிரி சரஸ்வதி. அந்த மாதிரி ஒரு குறும்பு லீலையும் பண்ணின முடிவா. அதோட கூட ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக்கெல்லாம் இருக்கு இல்லையா, தீவிரம். RSSன்னா
பாரத தேசம், தேசபக்தி இருந்தாதான் தெய்வ பக்தி வாழும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல கோவிலுக்கும் போவா 300 கோவிலுக்கு 350 கோவிலுக்கு மேல இடிச்சுட்டான். வந்து 3 வருஷத்துக்குள்ள டார்ச்செட்டா 1000 கோவில இடிக்கணுமா. முடிஞ்சா ஸ்ரீரங்கம் சிதம்பரங்கள் எல்லாமே இடிச்சு கொட்டணுமா. அவனுக்கும் ஓட்டு போடுவா, கோவிலுக்கும் போவா. இதுதான் தமிழக மக்களோட மனோபாவம். அன்னைக்கு ஓட்டு போடுறது பிடிக்கிறதுக்கு ஒரு மந்தம் கொடுத்தா போதும், சக்கு சக்கரை குத்திட்டு வந்துடுவா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம தேசம் தெய்வ பக்தியோட வாழ்ந்தாதான். ரகுபதி ராஜாராம் பாடிதானே அவர் நாட்டை சுதந்திரம் வாங்கினார். ராமநாமாவை முழங்கினே தானே உயிரை திறந்தார். எந்த டைம் ஆனாலும் பிரயர் டைம் வந்தா காந்தியடிகள் விடமாட்டாரு. இந்த பிரயர் டைம்னா எப்படி நம்ம குருஜி ஆசிரமத்திலேயோ எப்படி நம்ம தபோவனத்திலேயோ அந்த தினசரி வழிபாடுன்னா அதுக்கு ஒரு கௌரவம் இல்லையா? அப்படித்தானே விடியாத்தால ஆரம்பிச்சு இன்னைக்கும் அந்த உற்சவம் ஒவ்வொன்றும் வைபவமா தத்ரூபமா தானே நடந்துட்டு இருக்காவா சந்நிதியில. நாங்கள்லாம் போனா இப்பவும் சுவாமி அங்கங்க நிற்கிறாப்புல இருக்கும், அந்த சங்க வச்சு ஊதுறாப்புல இருக்கும். அந்த பூஜைக்கு மணி அடிக்கிறாளே அந்த நாட்டத்தனுடைய தண்டத்தால் அப்படி அடிப்ப. நம்ம எல்லாம் போய் கொச்சியால் அதை தள்ளினோம்னா வழிக்கும் போகணுமே தவிர கரெக்டா அதை போய் வெளில அடிக்க முடியாது. அதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு காரியமும் இங்கேயும் அங்கேயும் அவர் நிற்கிறது போலவும் அந்த பஜனார் அவர் உட்காடுறது போலவும் எல்லாரும் நாமசங்கீர்த்தனம் அவரும் குதிப்பார், அவரும் பாடுவார். கோவிந்தவர சம்பிரதாய பாட்ட நேர ராகம் பாடினாலும் 1-2 அடியை விட்டுட்டு என்ன பண்ணுவா, கடைசி அடிய ஆரம்பிச்சுடுவான். 7 அடி இருக்குன்னா எல்லா அடியும் பாட மாட்டார், விட மாட்டார். சரியா பாடுறான்னு சொல்ல மாட்டார், நிறைய அடி உண்டு போல் இருக்கேன்னு சொல்ல மாட்டார், தாம் பாடுவார். சம்பிரதாய பஜனை இஷ்டம். உபனிஷத்துல பெரியவர், வேதாந்தத்துல பெரியவர், தியானத்துல பெரியவர், சித்து விளையாட்டுல பெரிய எத்தனையோ சித்து விளையாட்டெல்லாம் விளையாடி நிறைய அனுகிரகம். அது மாதிரிதான் அவர் விளையாட்டுக்கு வந்ததெல்லாம் சித்து விளையாட்டு தான். நம்ம குருஜி ஆயிடுச்சு மதுரைக்கு போனதெல்லாம் சித்து விளையாட்டு தான். சித்து விளையாட்டும் உண்டு. குழந்தை மாதிரி நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு எத்தனை பாண்டுரங்கன்ட்ட பிரேமையோ அத்தனை பரமேஸ்வரன் பிரேமை. தட்சிணாமூர்த்திட்ட என்ன மரியாதை உண்டோ அதே மரியாதை கண்ணன்ட்ட பாண்டுரங்கன். தன்னுடைய அதிஷ்டானம் பக்கத்துல கண்ணன் தானே வரணும்னு வச்சுட்டேன். சுவாமியே பிரதிஷ்டை பண்ண வேணுகோபால். பின்னாடி வந்த பக்தாள் உண்டாக்கினது கிடையாது, சுவாமியே நியமிச்சு. ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் வராம தப்போவனத்துக்கு கோபுரமும் கிடையாது, அதிஷ்டானம் எதிர்க்க இருக்கிற மண்டபமும் கிடையாது. சுவாமி சித்தியானப்பெல்லாம் அவ்வளவு அழகான மண்டபமா அது இருக்கல. அந்த மண்டபத்தை எழுச்சி கற்களை போட்டு அந்த வருஷத்துக்குள்ள கும்பாபிஷேகத்தை பண்ணி அழகா ஆராதனை ஆரம்பிச்சதெல்லாம் இன்னைக்கு மாதிரி இருக்கு. சுவாமி சித்தியானதெல்லாம் இன்னைக்கு மாதிரி இருக்கு. சில வேலை சொல்லி இருந்தா வர முடியல, வந்துரும் கூட சொல்லுந்தா வர முடியாதுன்னு அவனுக்கு தெரியாதா? ஏன் சொல்லணும் தெரியாது. அவர் பாவம் ஹைதராபாத்ல மாட்டிட்டு ரொம்ப அவர் அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர். குருஜிட்ட ஒரு விதமான பிரேம என்ன, இவர்கிட்ட ஒரு விதமான பிரேம. கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியாவே இருந்து கடைசி வரைக்கும் ஆராதனை கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் இருக்கிற எல்லா வித்வான்களையும் ஆசிரமத்துக்கு கொண்டு வந்து இந்த காரியங்கள்லாம் பாலுசாமி பண்ணார். குருஜினாலதான் தப்போவனத்துக்கு போஸ்ட் ஆபீஸே வந்து. முன்னாடி திருக்கோவில் ஒரு போஸ்ட் ஆபீஸ் தான். திருக்கோவிலூர் 756 தபோவனம். அப்புறம் தானே இந்த பின்கோடு எல்லாம் கொடுத்தா. இந்த சப் ஆபீஸ் இங்க இருக்கல,
திருக்கோவிலூர்ல இருந்து மணியாடலாம் எடுத்துட்டு வரணும். இவர் பாம்பே மாதிரி ஒரு இடத்தையும் போய் அப்படி ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ணுவேன். கார் ரோட்ல பண்ண சப்தாகம், நவாகங்கள், பஜனைகள், நாம சங்கீர்த்தனங்கள், ஒட்டுங்கால பண்ணினது எதுவுமே மறக்க முடியாது. அங்கிருந்து அந்த நொட்டுங்கால பஜனை, சவுத் இந்தியன் பஜனை சமாதி பக்கத்துல போஸ்ட் ஆபீஸ், அங்கிருந்து பணம் அனுப்பிச்சுட்டே இருப்பேன். தினம் திருக்கோவிலூர்ல இருந்து கொண்டு கொடுக்க வேண்டியிருக்கு. போகாட்டாலும் விடாம வருதுங்கிறது ஏன்னா நம்ம சுவாமியோட அருளாசிக்கு அவ்வளவு இலக்கானவர். குழந்தையில இருந்து சுவாமி அவதூத கீதை சொல்லுங்க, பாகவதத்துல ஏதாவது சொல்லுங்க, கேட்கறேன்னு சொல்ல மாட்டார். அவருக்கு டாப்டு பாட்டம் டாப் அவருக்கு தெரியும் இல்லையா சுவாமிக்கு. அதனால இன்னைக்கு இந்த இடத்த சொல்லுங்க, இன்னைக்கு இந்த இடத்த சொல்லுங்க சொல்ல சொல்லி கேட்டு அவ்வளவு ஆனந்தப்படுவேன். எவ்வளவோ நடந்திருக்கு. அதுபோல கிருஷ்ணபிரேமி சுவாமியோட கல்யாணங்கள்லாம் நடந்து அதெல்லாம் ரொம்ப வைபவமா அழகா அவ ரெண்டு பேருமே சுவாமியை ஊஞ்சல்ல உட்கார வச்சு சுவாமிக்கே டோலோத்சவம் கண்ணனுக்கு பண்றது போல. ஏன்னா டோலோத்சவம் விட மாட்டார். ஒரு பர்னூர் போனோம், லேட் ஆயிடுச்சு. அந்த டைம் வந்த உடனே இங்க சுவாமிக்கே டோலோத்சவங்கள்லாம் பண்ணினது. கடைசி வரைக்கும் எங்கெங்கேயோ என்னென்னோ உபன்யாசம் பண்ணினாலும் தபோவனத்துல பண்ற உபன்யாசம் தனி. 50 வருஷம் சப்தாகம் சொல்லிருக்காருன்னா 50 வருஷம் டேப்பும் அவ எடுத்து வச்சிருக்கான். ஒரு வருஷம் மாதிரி ஒரு வருஷம் கிடையாது. போன வருஷம் ஒரு விதமா இருந்தா அடுத்த வருஷம் அடுத்த வேற விதம், அதுக்கு அடுத்த வருஷம் வேற விதம். 50 டைப்பா பிரவச்சனம் பண்ணிருக்கா. அவ்வளவு நம்ம தபோவனத்துல மட்டும்தான் இருக்கு. அவெல்லாம் பெரியவளர அவர் ராம்பாக ரெட்டியார் அவெல்லாம் போய் கூப்பிட்டு வருவா. நம்ம சுவாமிக்காக தான் ஹரிதாஸ்கிரி கூப்பிட்டு தான் முதல் இங்க தப்போவனத்துல சப்தாகம்னு ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி சுவாமி இருக்கச்ச விட்டு விட்டா நிறைய உபன்யாசங்கள்லாம் பண்ணிருக்கா. சுவாமி எதுக்கு எல்லாரும் ஒரே கோஷ்டியா இருக்கிறதுனால ஞான மார்க்கத்துல பிரியம், அதோட பகவத் பக்தி இருக்கிறதுனால அவளுக்கு அப்படியே செட் ஆயிடுச்சு. திருக்கோவிலூர்ல ஒர்க் பண்றவா நிறைய பேர் வருவா. தப்போவனத்துல 3 மணிக்கு எழுந்தாச்சுன்னா 8 மணிக்குள்ள பசி உயிரை வாங்கிடும் போது அதுவும் காரணம். ஆபீஸ் போனோம், எல்லாரும் போஸ்ட் ஆபீஸ் போனோம், ஸ்கூலுக்கு போனோம், ஈபியில ஒர்க் பண்ணணும். எல்லாரும் இங்க இருக்கிறவள்னா பூஜையை பார்த்து தீர்த்தம் வாங்கிட்டு வெறுமை அனுப்ப தெரியாதே நம்ம சுவாமிக்கு. சாப்பாடு போடாம அனுப்ப தெரியாது. வந்தவாளை பஜனை பண்ணு போடான்னு சொல்ல மாட்டேன். சாப்பிட்டு தான் பஜனை பண்ணணும். அனுபவிச்சவாளுக்கு தான் அதெல்லாம் தெரியும். தான் கூட நின்று அவர் கடாட்சத்தினால தானே வருது. உள்ள பாத்திரத்துல இருந்தா வருது சாப்பாடு. இவ்வளவுதான் உண்டாயிருக்கும் உள்ள பாத்திரத்துல. அவர் கடாட்சத்தினால வந்துட்டே இருக்கும். எவ்வளவு பேர் வந்தாலும் அவ்வளவு சாப்பாடு வரும். அதே மாதிரி அதுபோல அங்க இருக்கிற கட்டடங்கள்லாம் ரயில் பொட்டி மாதிரி ஒண்ணு ஒன்னா கட்டி 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 அவருதான் இன்ஜினியர், வேற இன்ஜினியர் கிடையாது. பாத்திருக்கீங்களா அந்த கட்டுற காலத்துல? அங்க இருந்திருக்கா அப்ப நீங்க? அப்படியா? யாருமே சுவாமி பார்த்து எல்லா குருஜியோட ஒரு இடமும் இந்த ரயில் பட்டி ஒண்ணு ஒன்னா கோக்கனாப்புல ஒரு செவரும் அவர் கட்டினது. அவர் ஒரு விதமா மனசுல பிளான் பண்ணி இந்த இடத்துல வைதிகாலுக்கெல்லாம் இருக்கணும், இந்த இடத்துல பக்தாளுக்கெல்லாம் இருக்கணும், இந்த இடத்துல சுவாமி கைங்கரியம் பண்றதுக்கு இருக்கணும், இங்க சங்கு பூஜை பண்றதுக்கு மண்டபங்கள்லாம் வேணும், இங்க வேத பாடசாலை எல்லாம் நடக்கணும், இங்க ஆகம பாடசாலை எல்லாம் நடக்கணும், இங்க ஓதுவாரெல்லாம் தங்கணும். ஒன்னும் அந்த காலத்துல செங்கல்லும் சேரையும் குழைச்சு கட்டின கட்டணம் தான். அந்த மாதிரியே சகல கலா நிபுணாலாதான் இருப்பாளே தவிர ஞானிகள்லாம் அவளுக்கு தியானம் தான் தெரியும், உலகம் தெரியாதுங்கிறது இல்ல. மரஞ்செடி கொடிகளுக்கெல்லாம் எப்படி வைத்தியம் பண்ணணும், எப்படி உரம் போடணும், எப்படி சாவடி பண்ணணும்னு தெரியும். ஆடு மாடு நாய்
மான் பிராணிகள்லாம் எப்படி ரட்சிக்கணும்னு தெரியும். நம்ம உடம்புக்கெல்லாம் ஏதாவது ப்ராப்ளம்னாலும் வைத்தியம் பண்ணவும் தெரியும். யாரை எந்த வழியில பக்குவம் பண்ணி மேல கொண்டு வரணும்னு நம்ம மனசையும் அதுக்குதான் திருத்தி அமைக்க வந்தவான்னு அவனுடைய கீர்த்தனம். நம்மளை எப்படி பக்குவம் பண்ணணுங்கிறதும் தெரியும். அந்த மாதிரி எல்லா விதத்தையும் சகல கலா நிபுணாளாதானே சாதிப்பில் இருப்பார். அப்படியே விளையாடிந்து நிறைய ராமாஜியோட சௌலபியம் சொல்லி ஆளாது. குருஜி அந்தர்தானம் ஆனதும் அந்த கௌரவம் குறையாம கட்டு கொப்பா அத்தனை பக்தாளையும் வச்சுண்டு அங்கங்க வந்து நாம சங்கீர்த்தனங்கள்லாம் எளிமையா பண்ணி எல்லாத்தையும் குடும்பத்தோட குடும்பமா பழகி எல்லா பக்தாள்கிட்டையும் அப்படி ஒரு வாத்சல்யத்தை காமிச்சு ஒரு பாசத்துக்கே ஒரு இடமா இருந்த மும்மூர்த்திகளை நம்மளுக்கு இந்த சங்கீத வித்வான்களை தீட்சிதர், தியாக பிரம்மம் அவெல்லாம் மும்மூர்த்திகள் சங்கீத மும்மூர்த்திகள் இருந்தா இல்லையா. சில பேர் கேரளால இருந்த பெரியவாளையும் சேர்த்துப்பார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி 3 பேரை சொல்லுவார். சாமா சாஸ்திரிகள் ஏன்னா அங்க மேட்டு தெருல அவருடைய இல்லத்து வாசல்லையே அந்த மும்மூர்த்திகள் ஆராதனால நான் நிறைய பக்த விஜயங்கள்லாம் சொல்லிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் பகவத் சரித்திரம், பாகவத ராமாயணத்தை விட பக்த விஜயம். அந்த மாதிரி மும்மூர்த்திகள். அதே மாதிரி போதேந்திராள், கோவிந்தபுரம், திருவிஷநல்லூர் ஐயாவா 2 பேரும் சமகாலம். சத்குரு சுவாமிகள் அப்புறம் வந்தார். தைப்பூசத்தும் பொழுது சத்குரு சுவாமிகள் மடத்துல இருக்கிறவா போதேந்திரால கண்டுபிடிச்ச டேட்ல அவ கையால ஆராதனை பண்ண அந்த ஒரு நாளைக்கு அவளுக்கு ரைட். அது தவிர பாக்கி நாட்கள்ல போதேந்திரால ஆராதனைக்கு மகான்கள்லாம் இருந்து பூஜை நமஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பா, நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்பா, சத் சங்கங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். மருதாநல்லூர் கொஞ்சம் தள்ளி போயிடுறது. திருவிஷநல்லூரும் கோவிந்தபுரமும் திருடமருதூருக்கு மேற்கையும் கிழக்கையும் கிட்டக்கையே இருக்கு. எல்லாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். எங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் பழக்கம் இருக்காது, கார் இருந்தால் தான் போக முடியும். நாங்கள்லாம் அப்படியே அலைஞ்சது கிடக்கிறவா தானே, கிராமத்தாள் சுவாமியோட இருந்தவா. இன்னும் நாங்கள் இன்னும் முன்னேறல, அதே லெவலில் தான் இருப்போம். அவ்வளோ கிட்டக்க மேற்க நடந்தா அந்த வீரசோழனை தாண்டினா திருவசூர்ல காவேரி, ஒரிஜினல் காவேரி. இங்க திருடமருதூர்லாம் வருது வீரசோழன் பேர். இன்னும் கொஞ்சம் முன்னாடி அதனுடைய ஈசான பாகத்துல கோவிந்தபுரம் கஷேத்திரம். இன்னைக்கும் போனா ராமநாமா கேட்டும் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்துல மகாபெரிவா, புதுப்பெரிவா, பாலப்பெரிவான்னு 3 பேர் மாதிரி நம்மளுக்கு சுவாமி, குருஜி, நாமாஜி அவ போட்டு கொடுத்த பாட்டை போறோம். அவ சொல்லிக் கொடுத்த தினசரி வழிபாடுகள், அவ நடத்துற உற்சவங்கள், நடத்தின உற்சவங்கள். நம்ம சுவாமிக்கு பிறந்த நாளே கிடையாது. பக்தால கீர்த்தி ஹேலுதித்தவாறு பாடுறாங்க. ஏன் இதுதான் நம்முடைய நாளா வச்சுக்கோ ஏன்னு விட்டேன். குருஜிட்ட சுவாமிகள், சுவாமியோட உற்சவ நாள் தான் என்னுடைய உற்சவம்னு சொன்னாரே தவிர என்னோட டேட் ஆஃப் பர்த் சொன்னது கிடையாது. நம்ம அழகா ஆராதனை உற்சவங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். குரு பூர்ணிமா ரொம்ப விசேஷமா அவர் நடத்திட்டு இருந்தது. நவராத்திரி உற்சவம் அழகா அவர் நடத்திட்டு இருந்தது. அதுபோல திருவாதிரை உற்சவம் எல்லாம் நடத்திட்டு இருந்தார். அதெல்லாம் இப்போ ஆராதனையில நம்மளுக்கு மெர்ஜா இருந்தது. தினசரி வழிபாடுகள், வார பஜனைகள், மாச பஜனைகள், நாம சங்கீர்த்தனத்தை நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தோம்.
அந்த காலத்துல சங்கர ஜெயந்திக்கு சங்கர பாஷ்யம் நான் போய் நிறைய சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்றா தெரியல சங்கர ஜெயந்திக்கு எங்க. அதனாலதான் சங்கரா நகர்னே ஒண்ணு ஏற்பாடு பண்ணேன். அங்க பெரிய சங்கரருடைய சிலை எல்லாம் வச்சிருக்க, ஆதிசங்கரர் சிலை எல்லாம் நம்ம ரோடுக்கு அந்த புறத்துல கிழக்க கொஞ்சம் தள்ளினா ரொம்ப கம்பீரமா இருக்கு. நான் ஒரு காலத்துல நினைச்ச அதுவே கைலாச மலை மாதிரி அதை ரொம்ப பிரதானமா சங்கர மடங்கள்லாம் நிறைய கட்டி எல்லாம் பண்ண போறாளோன்னு நினைச்சேன். ஆனா அது அவ இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லா நடந்துட்டு இருந்தது. நம்ம குருஜி இருக்கிற வரைக்கும் நல்லா நடந்துட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ அங்க இருக்கிறவாள்லாம் ஏதோ பக்கத்துல சுவாமியோட சங்கல்பப்படி அங்க யாரும் வீடு வாங்கப்படாதுன்னு இருந்தார். போனோம் வரணும் தரிசனம் பண்ணணும். அங்க டொனேட் பண்ணி ஒரு இடத்த கட்டி நம்ம போனா தங்கிக்கிறதுக்கு வசதி பண்ணிக்கலாம். என்னோட வீடுன்னு அங்க போய் நம்ம பண்றதுங்கிறது சுவாமியோட சங்கல்பத்துல கிடையாது. அதனாலதான் இப்போ அங்க போனா யாரும் அந்த மாதிரி பண்ணிக்க முடியாம இங்க இருந்தே போன பக்தால் கூட எங்கேயோ பெண்ணியாத்தங்கரையில ஓரமா எங்கேயோ கட்டிட்டு இருக்கார். அவர் பேர் என்ன? திருவேணி சதாசிவகிரி சுவாமி. சதாசிவகிரி சுவாமி சுவாமிகள் இல்ல, இங்க லௌகிகமா இருந்துட்டு அங்க ரிட்டையர் ஆகியிருக்காங்க. இந்த ஆடிட்டர் ஆபீஸ் தான் இங்கதான் இருந்தாலும் அங்க போனா நாங்களும் அனுஷ்டானம் பண்ண முடியல. எதுக்காக சமயம் போறது. அந்த மாதிரி அவங்கள என்னோட கொஞ்சம் தள்ளி கட்டிக்கிறத தவிர எல்லாம் அங்க சுவாமிக்கு தான் இடங்கள்லாம் இருக்கணும். அதனாலதான் நித்யானந்தகிரியும் ஆசிரமமா ட்ரஸ்டா வச்சு அவ இருந்து எல்லாம் அழகா பண்ணிட்டு இருந்தா சித்தி ஆகிட்ட. அதனால அவருக்கு ஒரு வருஷம் பூர்த்தியும் ஆயிடுச்சு. என்னோட பிரச்சனைகள்லாம் விடாம அவளும் கேட்பா, அனுகூலம் பண்ணுவா. நித்யானந்தகிரி அவரை சிவாங்க சதாசிவம் அவர் இருக்க. அவர் என்னன்னா கேரளா கஷேத்திரத்திலிருந்து வந்து வேதாந்தங்கள் வாசிச்சு பக்தி மார்க்கத்துல ஈடுபட்டு அவ குரு என்ன சொல்லிருக்காருன்னா, ஒரு தடவை சங்கர பாஷ்யம் கேளு, ஜென்மா குரா பாகவதம் படிச்சிருந்து சன்னியாசம் வாங்கிட்டா அது படிக்கணும், அதுலயே இருக்கணும்னு இல்லை. அனுபவத்துல வரணும்னா பாகவதம் படிச்சாதான் வரணும்னா அவர் நிறைய சான்ஸ்கிரிட்லயும் இங்கிலீஷ்லயும் எல்லாம் நிறைய அப்பப்ப எழுதி புக்கெல்லாம் போட்டு சுதாரிக்க சுவாமி எல்லாம் பண்ணியிருக்க. எல்லாம் பெரியவாண்டி அனுகிறதுனால இந்த கும்பாபிஷேகமானது வைபவம் சிறப்பா நடக்கிறதுக்கு இருக்கு. இங்க இருந்து யார் யார் வரான்னு தெரியல எனக்கு. நீங்க உண்டா? வெரி குட். நீங்க அங்க 12ஆம் தேதி ஆகும் போதியா நேரம் போனா சரியா இருக்கும். நானும் அதிகமா 11ஆம் தேதி வந்துருவேன்னு நினைக்கிறேன். 12ஆம் தேதி நம்மளுக்கு பாராயணம் சங்கர பாஷ்யங்கள்லாம் நல்லா உற்சவங்கள்லாம் ரொம்ப அழகாக நடக்கணும். நம்ம எண்ணாங்கூர்லையும் இன்னும் ஜெயஜெயின் உற்சவங்கள்லாம் சிவன் கோயிலையும் பெருமாள் கோயிலையும் நம்ம பாண்டவங்க சந்நிதியிலையும் எல்லாம் நல்லா நடக்கணும். குருஜியோட சங்கல்பத்தால் தான் அந்த மாதிரி ஒரு அலங்காரம் பண்ணி பாண்டவங்கன் வைபவத்தெல்லாம் சொல்லி எல்லா பக்தாளுக்கும் பக்தி ஏற்படும்படியா பண்ணிட்டு இருக்க. உற்சவங்கள்லாம் உத்திராடத்துக்காக தங்கத்தேர் எல்லா உற்சவமும் நடந்துருக்கு. கோகுலாஷ்டமி உற்சவம்னா அவ்வளோ குஷி. குருஜி நினைச்சுதான் சொல்லி மாற மாட்டேங்கிறது. ஏதோ கோகுலாஷ்டமின்னா ஒரு வழிபாடு நடத்துற புண்ணிய காலம் இருக்க மாட்டேன். ஏதோ ஒரே பலமா ஒரே ஆசை. அதுபோல நந்தோத்சவம்னா 108 சப்தாகம் ராமசுவாமி சுகபிரம்ம சாட்சியர் நடத்தினால அதெல்லாம் நடத்தின நந்தோத்சவமும் தனி. அத்தனை பேரையும் தாளம் போட வச்சு பஜனை வச்சு குதிக்க வச்சு இன்னைக்கு பஜனைனாலே டான்ஸ் தான் பஜனைன்னு ஆயிடுத்து. ஆரம்பிச்சதே அவர் தான். அதுக்கு முன்னாடி எல்லாரும் கையை கட்டி மாயை போத்தி ஓரமா உட்காந்து கேட்டு இருப்பா. கச்சேரி மாதிரி கேட்டு இருப்பா. பஜனையாவே இல்லை. நம்ம குருஜி வர வரைக்கும் கச்சேரின்னா இந்த ஆஹா தாளம் போட்டு இடத்துல கேட்டு இருக்குது. குருஜி வந்துதான் எல்லாரும் நாம சொல்றது. எவ்வளவு குரல் இருக்கோ எவ்வளவு மனுஷியால் இருக்காளோ அவ்வளவு சங்கீர்த்தனம் பண்றது. எல்லாரும் ஏந்து ஆடி பாடி பஜனை மாதிரி சொல்றது. நர்த்தனம் கீர்த்தனம் எல்லாம் விதிச்சிருக்கு. அந்த மாதிரி அதுபோல அந்த கைய சேர்த்து அஞ்சலி மட்டும் இல்லாம தாளம் போடுறதுன்னு உண்டு. அந்த மாதிரி போட்டா ஹார்ட்டுக்கு எவ்வளவு நல்லது, உடம்புக்கு எவ்வளவு ஆரோக்கியம். பகவான் எப்படி நம்மள கை தூக்கணும்னா நம்ம கையை கொடுத்தா தானே அவன் தூக்குவான். ஏன்னா கை தூக்கி விடியான்னா நீங்க எப்படி வச்சிருந்தீங்க
அந்த மாதிரி ஒரு நாம சங்கீர்த்தன ருச்சி ஏற்படுத்தி நந்தோத்சவம் அவ்வளவு கோலாகலமா நடக்கும். இப்ப கூட கொஞ்சம் மாடர்னா ஆயிட்டு வருது நந்தோத்சவங்கள்லாம். அதுபோல ஹோலி உற்சவம்னாலும் அந்த கோடி தூரி அதெல்லாம் பண்ற வழக்கம். இப்ப எல்லாம் பூவினாலேயே ஹோலி உற்சவம் பண்றீங்கிற. நந்தோத்சவத்துக்கு நான் நந்தோத்சவத்துக்குனாக்கா முக்கியமா உபன்யாசத்துக்கு வேண்டிய வச்சு கட்டின்னு போக முடியாது. சாயங்காலம் கதைக்கு அதுக்கு ஏற்றபடி வச்சு கட்டினா நந்தோத்சவம் அந்த மாதிரி இல்லை. ஒரு மாதிரி அழகா எல்லாம் நடந்துருக்கா. அப்ப ஏற்றபடி மறுபடியும் அவ பெரியவாள்லாம் நடத்தி நடந்தாப்புல அருணாச்சலத்துல நடந்தாப்புல வேத பாடசாலை எல்லாம் நடக்கணும். ஆகம பாடசாலைகள்லாம் ஆகம பாடசாலை ஒண்ணுதான் மூச்சு விட்டு தமோனத்துல இருக்கும். சத்துர்வேதத்தையும் எப்பேற்பட்ட மகான்கள்லாம் இருந்து பாடசாலை எல்லாம் இருந்தது, பாஷ்ய பாடங்கள்லாம் இருந்ததோ எல்லாத்தையும் சுவாமி சங்கல்பிச்சா நடந்துரும். என்னென்னவோலாம் நடக்க போறதுன்னு அந்த ராஜமாணிக்க நாடார் அப்படி கர்ஜனை பண்ணிட்டு இருப்பார் இந்த காலத்துல. அந்த மாதிரி எல்லாம் நம்ம தப்போவனத்துல அந்த ஊரே அப்படி ஆகி கஷேத்திரமே அப்படி ஆகி வைபவமா நடக்கணும்னு எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கு. இப்போ பெரிய வீதியா போட்டுட்டார். அதனால ஓரங்கள்லாம் அந்த பக்கம் இந்த பக்கங்கள்லாம் கட் பண்ணி நம்ம பக்கம் இடைஞ்சல்லாட்டாலும் எதிர்கையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து பெரிய பெரிய ரோடெல்லாம் போட்டு அதை இப்ப எல்லாம் வசதியா பண்ணிட்டு இருக்காரு. அதனால எல்லாம் நல்லா டெவலப் ஆகிட்டே இருக்கு. அநேகமா அந்த பக்கம் ஏர்போர்ட்டும் வந்துடுச்சுன்னா அப்படியே அந்த வந்தவாசியா அந்த பெல்ட்ல போயிடும். எல்லாம் இந்த ரோட்ல வரக்கூடிய இந்த ஜிஎஸ்டி ரோடு ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் போய் அப்படியே காஞ்சிபுரம் எல்லா கஷேத்திரமும் அப்படியே வராப்புல எல்லாம் அதுக்குதான் நடக்கிறதோ பகவானுடைய சங்கல்பத்தை அன்னன்னைக்கு இருக்கிறதோ அன்னன்னைக்கு நடக்கிறத அப்படி அப்படியே அனுபவிக்க வேண்டியது. நம்மளுக்கு பக்தி ஸ்ரத்த குறையாம மேலும் மேலும் நிறைய நாம சங்கீர்த்தனம் பண்ணும்படியாகவும் குரு பக்தி குறையாமையும் இருக்கணும். ஏன்னா குரு பக்தி தான் எல்லாத்துக்கும் போதும். தெய்வமே குருவா வர்றதுங்கிறது சில பேர் அந்த கோஷ்டியை சேர்ந்தவனுக்கும் குருவை தெய்வமா நினைச்சுக்கணுங்கிறது இல்லாம எப்படி குரு இருந்தாலும் குரு பக்தியை பண்ணினாலே க்ஷேமம் இல்லாம குரு பக்தி பண்ணாம இருக்க முடியாது. அப்பேற்பட்ட அருளையும் பார்க்கலாம், அன்பையும் பார்க்கலாம், ஆதரவையும் பார்க்கலாம், பாசத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்படியான ஒரு குருநாதன் கிடைச்சு அவருடைய அருமையான சத்சங்கத்தினால இங்க என்ன அமைதியா, என்ன சுகமா, என்ன நிம்மதியா, என்ன டிசிப்ளினா அந்த சத்சங்கம் நடந்துட்டு இது மேன்மேலும் வளரணுங்கிறதா சௌக்கியமா எல்லாரும் குரு கிருப்பையினால எல்லா விதமான க்ஷேமத்தோடையும் இருக்கணும்னு குருநாதனையே பிரார்த்திச்சுக்கிறேன். மங்களம் திசது மே கஜானன, மங்களம் திசது மே ஷடானன, மங்களம் திசது மே மகேஸ்வர, மங்களம் திசது மே மகேஸ்வரி. जय सद्गुरु महाराज की जय. जानकी कांत स्मरणम जय जय हर हर नमः पार्वती पतये पांडुरंग विठल हरि विठल. राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण. குருஜி வந்துட்டேன். குரு சார்பாக ஒரு சின்ன இப்படிதான் முடிஞ்சுட்டு தான் குடிப்பேன். குருஜி சத்தம் போடுவேன், ஏய் தொண்டை காஞ்சி போறா சொல்ல ஆரம்பிச்சுட்டா எனக்கு இதெல்லாம் ஞாபகமே இருக்காது. நமக்கெல்லாம் பாக்கியம் பெரியவா வந்து இங்க. ஏன்னா அவளோட இருந்தவா நம்ம கிட்ட வந்து பேசுறதுங்கிறது வந்து அப்பதான் நமக்கு அந்த இது கிடைக்கும். ஸோ தட் வே we are all gifted today. அண்ணா இங்க வந்து நமக்கு சொல்லிட்டேன். ஸோ அவர் அப்பப்போ இங்க வருவார். we have to use the opportunity. ஸோ நான் வந்தானா நான் கண்டிப்பா சொல்றேன். ஸோ we all meet again. I hope you all had a good time. Yes, of course. Hare Krishna. Hare Krishna.